எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. வானத்தையும் பூமியும் சமுதிரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கின சர்வ வளமுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத வழியிலே வாசம் செய்கிறவரும், ஒருவரும் ஒரு நாளும் கண்டிராதவரும், காணக்கூடாதவரும், மகிமையான ஒளியிலே ஜோதியாய் வீற்றிருப்பவரே, சேனைகள் தேவனாக கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம், 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 துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர் இயேசுவே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக கல்வாரி சிலுவையில பாவமானீர், சாபமானீர் ஆண்டவரே. எங்களுக்கா பரிகாரம் செஞ்சிருக்கீங்களப்பா, சிலுவை ரத்தம் செஞ்சிருக்கீங்களப்பா. ஒரு கோடி கோடி நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. சகல ஜனமாய் கூடி வரட்டும், ஒரு பிரசன்னத்தான் நிரப்பும் அப்பா. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை சவுண்ட் ஆகின்றது. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. கண்ணீரை கடந்தேன், சோழனை ஜெயித்தேன், மதிரை நாளினில் உம்பேலத்தா. கண்ணீரை கடந்தேன், சோழனை ஜெயித்தேன், மதிரை நாளினில் உம்பேலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. ஓ தேவனே, உங்களை ஆராதிக்கிறோம். திரியேக தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஆபத்து நாளில் அணுக கொலையமானீரே, ரட்சகரே, எங்களோடு கொலையுமாடுவேனே, உங்களை சோதரிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், பலிகளை செலுத்துகிறோம் அப்பா. நீ நல்லவர் என்று அறிக்க செய்கிறோம் இயேசுவே. Glory. ஆபத்து நாளில் அனுகூலமான குலையமானீரே, நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான குலையமானீரே, நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி துணையின் மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. ஓ தேவனே, எங்களை ஆசீர்வதிப்பதே பிரியமா இருப்பது ஆண்டவரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமா இருக்கிறது அப்பா. ஆளுநர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதே தேவன் சுத்தமா இருக்கிறதே அப்பா. நாங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆண்டவரே. உங்களுடைய கரம் இருப்பதற்காக நன்றி. உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம், ஓ மகாக்கர கரம் ஆண்டவரே. நீட்டி ஆசீர்வதித்து எல்லாரும் நன்றி ஐயா. உங்காரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லாரும் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. பரிசுத்த அபிஷேகநாதரே அப்பா, இயேசுவே, நீரே அபிஷேகநாதர் ஆண்டவரே. அபிஷேகத்தை கொடுக்கிற ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி அப்பா.
பரிசுத்தரே உமக்கு நன்றி. வரங்களை பகிர்ந்தளிப்பவரே, பயன்பட செய்பவரே உமக்கு நன்றி. நன்றி நன்றி. தேங்க்யூ அப்பா. அபிஷேகம் தந்து வரங்களை பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அப்பா, காலைதோறும் புதிய கிருபைகள் தருகிற தேவனே, நன்மை என்ற பாரத்தை சுமத்துகிறவரே, நன்மையினாலே வாயை திருப்தியாக்குபவரே நீர் அல்லவாண்டவரே. கழுதற்கு சமமாக திருமைய வயதை வாழ வேண்டும் ஆக்கி வேறு சேட்டைகள் திரும்ப செய்கிறவரே, உன்னதமான நிலையில் நாங்கள் இருக்கும் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன் மதுரை தான் வீடில் உம்பேரத்தால். கண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதுரை தான் வீடில் உம்பேரத்தால். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி 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 ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ஆமே. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி அப்பா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ஓ நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி. கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீரே நன்றிக்கு பாத்திரதா இருக்குங்க ஐயா. அப்பா, நன்றோட இருதயத்தோடப்பா இந்த காலை வேளையில நாங்க சபையாரா ராஜா, என் தேவனுக்கு கரங்களை உயர்த்தி ராஜா, நீங்க ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்ப எங்களை மனக்கங்களை திறந்துறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது இல்லாத இந்த நீதியை கொடுத்தீரே, அதற்காக நன்றி அப்பா. அப்பா, கொடுத்த புத்திர சுகாத்தாவை கொடுத்தீரே, உங்க கோடி கோடி நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அப்பா, உமக்கு நன்றி. உங்களை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, உங்க திருநாமத்தை புகழ்கிறோம். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து ஆராதிப்பேன்.
ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அப்பா நீரே ஆராதனைக்குரியவரா இருக்குங்கப்பா. கோடான கோடி தூதர் மத்தியில் போற்றப்படுகிற பரிசுத்தமுள்ள தேவனா இருக்கீங்க ஐயா. அப்பா பிதால் ஒரே பேரான குமாரனே உமக்கு நன்றி. ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அப்பா துதிகளோடு ஆராதிக்கிறோம் ஐயா. துதிகளோடு ஆராதிப்பேன், சொத்திர வழியோடு ஆராதிப்பேன், துதிகளோடு ஆராதிப்பேன், சொத்திர வழியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். எங்களை காண்கிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. எங்க தாயின் கருவிலே அப்பா, எங்க கருவின் கண்கள் கண்டது அப்பா, உமக்கு நன்றி. காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆமென், ஆமென். நன்றி, நன்றி அப்பா. அப்பா நீ சொன்னீரப்பா, சகல முழங்கால முடங்கும் சொன்னீங்களப்பா, எல்லா முழங்கால முடங்கும் சொன்னீர கர்த்தாவே. இந்த பூமியில ராஜா எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், வானத்தில் பூமி உயர்ந்த நாமம் ராஜா, உன்னதமான நாமம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. அப்பா மகிமையை மாற்றுமை நிறைந்த தேவனே, பரிசுத்தரே, கோடான கோடி தூதர்கள் போற்றப்படுகிற கண்மலையானவரே, உயர்த்தப்பட்ட டாக்டர் நாமம் உள்ளவரே, உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். துதிகளுக்கு பாத்திரரே, உங்களை ஆராதிக்கிறோம் ஐயா. ரட்சகரே, மீட்பரே, என் தேவனே, ஆண்டவரே, எங்கள் கேடகமே, எங்கள் பலனே, எங்கள் கோட்டையே, துருகமே, கண்மலையே, உயர்ந்த அடைக்கலமே, உன்னதமானவரே, உங்கள் புகழ்கிறோம், போற்றுகிறோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஆவியானவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மகனே செலுத்துகிறோம், கோடி கோடி நன்றி அப்பா இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நடத்தியதற்கு நான் மாத்திரம், என் வாழ்க்கையை மாத்திரம், என்னை நீ நடத்தியதற்கு நான் மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம். அப்பா நீ நல்லவரப்பா, உம்மை போல நேசுக்கு யாரும் உள்ள ஆண்டவரே. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உன் கரத்தில் ஏவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீர் தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உன் கரத்தில் ஏவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீர் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் மாத்திரம், என் வாழ்க்கையை மாத்திரம். பகுதியிலாதங்களுக்கு ஆண்டவரே ரட்சிப்பை கொடுக்கிறேப்பா, எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து வந்திருக்கிறாலும் இருக்கும் ஐயா.
என்னை தெரியவில்லை, என்னை உயர்த்தினீர் புரியவில்லை, என்னை தெரிந்து கொண்டீர் அப்பா, என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே நடந்து திருந்தேன், ஆடுகள் பின்னே நடந்து திருந்தேன். அரியணை ஏற்றி அழகு பார்த்தீரே, அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர். நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உன் கருத்திலே, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நிறைந்த தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கருத்திலே, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நிறைந்த தயவு. என்னை நீ நடத்தியதற்கு நாயம் மாத்திரம், என் 8 ஆசைகள் சிறியதன, உன் 8 கண்டவுடன் பொழுது கொண்டேன். என் 8 ஆசைகள் சிறியதன, உன் 8 கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்காய் நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தே, தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தே. நான் கண்ட வேலைகளெல்லாம் உன் கருத்திலே, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நிறைந்த தயவு. நான் கண்ட வேலைகள் எல்லாம் உன் கருத்திலே, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நிறைந்த தயவு. சிறுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கையை மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, அக்கிரமத்திலும் பாவத்திலும் அப்பா மறுத்து போர்களா இருந்து எங்களையா உயிரோடு கூட எழுப்பினீங்களப்பா. நாங்கள் கல்வாரி அடிக்கப்பட்டோமே ஆண்டவரே, நாங்கள் உங்களோடு அடக்கப்பட்டப்பட்டோமே ஐயா, நாங்கள் உங்களோடு முன்ன உயிரோடு எழுப்பப்பட்டோமே. உன்னது மூணு உட்கார வச்சிருக்கீங்களப்பா, உன்னிடத்திலப்பா உங்க கூட உட்கார வச்சிருக்கீங்களா ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. தகுதியில்லாத எங்களுக்கு ஆண்டவர் நீ பாராட்டிய மகா கிருபைக்கா நன்றி செலுத்துற ஐயா. பாவங்களா துரோகிகள் எங்களுக்கு ஆண்டவரே நீதியை கொடுத்தீங்க, லட்சியமை கொடுத்தீங்க ஐயா. அப்பாய கூப்பிடுத்த புத்திய சுங்காத்தாவை கொடுத்தீங்களா ஆண்டவரே. தேவ சம்பந்தம் நிற்கும்படி எங்களுக்கு ரத்தத்தினால் தைரியத்தை சம்பாதிச்சு கொடுத்தீங்களாப்பா ராஜா. இப்போ நாங்கள் ராஜாக்களா, ஆசாரிகளா, பிள்ளைகளா, லேவியர்களா, உணர்வெடுக்க ஜனங்களா ஆண்டவரே சமூகத்தை வந்து கலிக்குறம்படி என் தேவனை ஆராதிக்கும்படி நீ புதிய ஜீவன மார்க்கத்தை உண்டு பண்ணீங்களே, அதற்காக நன்றி அப்பா. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நிச்சயமற்று விட்டு சேர்ந்தால் போதும், நிச்சயமற்று விட்டு சேர்ந்தால் போதும்.
அல்லேலூயா கூட்டத்தினால் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டு பார்த்தால் போதும். மகிமையின் கற்றால் வாழ்ந்தால் போதும். அப்பா மகிமை மகிமை மகிமை. The glory of God. ரத்தம் சிந்தப்பட்டதேப்பா, இயேசு ரத்தத்தால் சிந்தப்பட்டதே. நன்றி. மீட்கப்பட்டோம் ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா. நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாவேலையாலே காக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாவேலையாலே காக்கப்பட்டு கருத்தீரற்ற பாரே சுத்தரோடு கருத்தீரையற்ற பாரே சுத்தரோடு கிளை நான் பொன்வீதியில் உலாவிடுவேன். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அப்பா உண்டாக்கிய தேவனை ஒரு பார்ப்பாண்டவரை முகமுகமாய் தரிசிப்போமே. பரிசுத்தரே உங்களுக்கு நன்றி. நாம் பரலோகத்தை ஆராதிக்க போறேன், அதற்காக நன்றி. ஹல்லேலூயா. தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜெயம் கோஷம் வழங்கும் போது தூதர்கள் வீணையோடு மீட்டும் போது நிறைவான ஜெயம் கோஷம் வழங்கும் போது அல்லேலூயா பாடிக்கொண்டு அல்லேலூயா பாடிக்கொண்டு அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நன்றி. எங்களுக்காக சமமானவே. ஓ உனக்கு நன்றி. மத்திய தூக்கப்பட்டேப்பா, எங்கள் குற்றங்களை சுமந்தவரே உனக்கு நன்றி. முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், பொற்கிரீடம் சூட்டி நானோ புகழ்ந்திருந்தே. அப்பா முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், பொற்கிரீடம் சூட்டப்பட்டு மகிழ்ந்திருந்தேன். வாரினால் ஆடப்பட்ட முதலை பார்த்து வாரினால் ஆடப்பட்ட முதலை பார்த்து ஒவ்வொரு காயங்களால் சுகமானே. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆமென். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நன்றியால் நம்ம இது நிறையட்டும். என்னுள்ளும் நன்றியாலே நிறைந்திடுதே. எந்த துதி வீட்டை நினைக்கையிலே என்னுள்ளும் நன்றியாலே நிறைந்திடுதே. எந்த துதி வீட்டை நினைக்கையிலே அல்லேலூயாவே அல்லேலூயா அல்லேலூயாவே அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போராதையா. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் சேர்ந்தால் போதும்.
நன்றி அப்பா. நீ எங்க பாடு தயவுக்காக கிழமைக்காக நன்றி. ஓ ஆஹா எக்கால முழங்கிடுமோ பிள்ளை நான் அவர் என்று தீர்ந்திடுமோ. ஆஹா எக்காலம் என்று முழங்கிடுமோ பிள்ளை நான் அவர் என்று தீர்ந்திடுமோ. அவள் கண்ணே துடைக்கிறாரே ஏசப்பா எந்த கண்ணே துடைக்கிறாரே. ஆவாராய் உள்ளவே ராஜாவை நான் பார்த்தால் போதோ மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதோ. ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் பார்த்தால் போதும். நித்தியா ஒத்தரிட்டு சேர்ந்தால் போதும் நித்தியமா ஒத்தரிட்டு சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தினால் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தினால் மகிழ்ந்தால் போதும். ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென் ஆமென். துதிக்கிறோம் ராஜா. நீ நல்லவர் நல்லவர், நீ வல்லவர் அப்பா. இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, நீரே வானத்தில் ஜீவ அப்பமா இருக்கிறேன் ராஜா. ஆண்டவரே அப்பா, அந்த பாவமான மனிதர்கள் தேடி அப்பா பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே, நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யப்படுக்கு எங்களுக்காக பாவத்தை போக்கும் பலியாகவும் பாவ மாம்சத்தில் சாயலாக நீ பூமிக்கு வந்தீரே ராஜா. நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்து முடித்தீர் ஐயா. எங்களுக்கு பதிலாக நீங்கள் கல்வாரி சிலுவையில எங்க பாடுகளை சிலுவையில் மேல் சுமந்தீரே ஆண்டவரே. எங்க அக்கிரமத்தை சுமந்தீரேப்பா. என் பாடுகளை ஏற்றுக்கொண்டே என் சாபங்களை சுமந்தீரேப்பா. எங்களுக்கா தரிசனமா தொங்குனீங்களே, என் நோய்களை சுமந்து தீர்த்தீரே ஆண்டவரே. மரணத்தை ரசி பார்த்தீரே ஐயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்கு சமாதானத்தை உண்டுபடும் ஆக்கின தீர்ப்பினை, எங்கள் பாவத்துக்கான தண்டனையை, பனிஷ்மெண்டை, அக்கிரமத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பதிலாக சிலுவையில் தண்டிக்கப்பட்டீர் ஆண்டவரே. ஓ எல்லாம் செய்து முடித்தீர்களுக்காக நன்றி. எங்களுக்காக எல்லாம் செய்து முடித்தீரே பிதாவே. எல்லாம் முடிந்தது சொன்னீர் ஐயா. ஆமென் ஆமென். இனி நாங்க பாவி அல்ல ஆண்டவரே, நாங்க நீதிமான் எங்க மேல் எழுதப்பட்டிருக்கிறது ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி நன்றி ராஜா. அதனால் உங்கள் புகழ்கிறோம் ஆண்டவரே. அதனால் ஆர்ப்பரிக்கிறோம் ஐயா. அதனால சொல்கிறோம் நீ நல்லவர் என்று ராஜா. ஆமே. என் மீட்பர் நல்லவர் அப்பா. என் மீட்பர் உயிரோடு கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. ஆமே. மனமே கலங்காதே, ஆத்மாவே பயப்படாதே, ஆத்மாவே அஞ்சாதே, ஆத்மாவே சோர்ந்து கொள்ளாதே. மனமே திறன்கோள் திறன்கோள் திறன்கோள். ஆமே. பயப்படாதே சொன்னவர் உன்னோடு போய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. உடைய கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. மரணத்தை ஜெயித்தவர், பாவனத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர். ஆமே. உங்களுக்காக எல்லாவற்றையும் அந்த கல்வாரி சிலுவையில் செய்து முடித்தார். இவரே ரட்சகர், இவரே மீட்பர், இவரே தேவன், இவரே ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே. பிதாவரே பேரான குமாரனே, எங்களுக்காக வானங்கள் வழியாக பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாக இயேசு என்ற மகா பிரதான ஆசாரியரே, பரிசுத்தமுள்ள ஆசாரியரே, பாவமில்லாத ஆசாரியரே, எங்களுக்காக இரவும் பகல் வாக்குக்கடனாக பெருமைகளோடு விண்ணப்பம் செய்கிறவர் அப்பா. ஆவே ரத்தம் சகோதரர் குற்றப்படுத்தியது, ஆனால் என் முத்து சகோதர ரத்தம் எங்களுக்காக நன்மைகள் பேசுகிறது, பரிந்து பேசுகிறதே ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால் முதலாம் உன் சித்த கிருபையாண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். உமக்கு நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூ அப்பா. இப்போ நம்ம பாஸ்டர் அவங்க கூட பேச போறாங்க. பேசுறது அவங்க இல்லை, தேவன் அவங்களால வார்த்தை அருளி
நம்மோடு பேசும்போது நாம் ஜெபிக்கலாம். நம்ம ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரீலாமா ரீனாமா காலாபா துரா லே மா காதுரா. இன்றைக்கு கேட்கப்படுற தேவ செய்தி உங்க எல்லோருக்கும், இந்த ஆன்லைன் வழியா கேட்கிற அனைவருக்கும் இந்த தேவ செய்தி ரொம்ப ஆசீர்வாதம் இருக்கும்படி தேவ ஆவியார் தமிழராஜ் ஆண்டவரே, அப்பா உங்கள் மகளை மறைத்து நீர் பேசும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நீ சொன்னீரே என் கருத்துல மறைக்கிறேன்னு சொன்னீரேப்பா ஆண்டவரே. அப்பா வார்த்தை வாயில போடுவீராக ஆண்டவரே. உங்கள் வார்த்தையில் ஆவியம் ஜீவனம் வல்லமை உண்டு தகப்பனே. ஆண்டவரே அப்பா உங்க வார்த்தையில் ஆவியம் ஜீவன் வல்லமை உண்டு தகப்பனே. அப்பா என் மனையை பார்த்து நீர் பேசுவீராக ஆண்டவரே. எங்களோட வார்த்தை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. என் தேவனாய் இருந்து பேசுகிறீர் அப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா அபிஷேகத்தை ஊழியத்தை கொடுத்தீர் ஐயா. அநேக வார்த்தை காயங்கள் ஆக்கட்டும் ஐயா. அநேக வியாதியை நீக்கட்டும் அப்பா. அநேக கண்ணீரை தொடங்கட்டும் ஐயா. இந்த நாள் வாழ்க்கையில் அப்பா விடுதலையினாலா, சமாதானத்தினாலா, சுகத்தினாலா, ஆசீர்வாதமான நாளா இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே. இயேசுப்பா தேவ பிரசன்னத்தால் நிரப்பம் ஆண்டவரே. மகிமையான நிரப்பம் ஐயா. வா உன் கருத்துல கொடுக்கணும் ஆண்டவரே. நீர் வழிநடத்தும், நீர் பேசும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம் ஐயா. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மக்கள் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தில் போய் துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த உபவாச ஜபத்திலே கலந்து கொண்டு ஒவ்வொரு பெரியோர்களையும், கத்தாவை முதியோர்களையும், சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிப்பீராக. தொலை தூரத்திலே யூடியூப் வாயிலாக உபவாச ஜபத்திலே கலந்து கொள்ளுகிறவர்கள் ஆண்டவரே, அவர்களையும் என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. என் கர்த்தர் சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் அப்பா, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க வார்த்தையில் இருக்கிற வல்லமை, உன் வார்த்தையில் இருக்கிற சத்தியம், உன் வார்த்தையில் இருக்கிற ஜீவனை நாங்கள் பார்க்கும்படியாய் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. வசனத்தை கேட்கிற நாங்கள் அது அப்படியே நாங்கள் விட்டு விட்டு போகாதபடிக்கு இன்றைய நாளில் நாங்கள் கேட்கிற வார்த்தை வசனம் எங்கள் வாழ்க்கையிலே 100 மடங்கு நாங்கள் பலனை காணணும் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இங்கிருந்து வெளியே செல்லும் பொழுது ஒரு மிகுதியான ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மன தைரியத்தையும் என் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் அள்ளி செல்லட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இன்றைக்கும் நாம் கேட்க போகிற தேவ செய்தி உபவாச ஜபத்தின் ஆசீர்வாதம் என்ற தலைப்புல நம்ம தேவ செய்தியை கேட்டுட்டு இருக்கோம். கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் அவர் செய்கிற காரியங்கள் எல்லாமே நன்மையாக தான் இருக்கும். நம்ம கேட்குற வசனங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இப்போ நம்ம சமையல் பண்ணுறோம், வீட்டில் நம்ம எல்லோரும் சமையல் பண்ணுறோம் இல்லையா? சமையல் பண்ணும் பொழுது அதை சாப்பிடும் பொழுது தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படியே பாத்திரத்தோடு கூட அடுப்புலையே இருந்துச்சுன்னா அதனால உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? கஷ்டப்பட்டு பண்ணுறத உங்கள் பிள்ளைங்க, உங்கள் கணவர், உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சாப்பிடும் பொழுது அதோடைய பலன், அதுவும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். கரெக்டுங்களா? அப்போது தேவ செய்தி எப்படி எடுத்து கொடுக்கும் பொழுது அதை நீங்கள் உட்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நன்மையை பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும்? நன்மையை பார்க்கணும். வசனம் நம்ம வாழ்க்கையில் பலிக்கிறோம். பாதியாகட்டும் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாக்குதத்தங்கள் 30,000க்கும் மேலே இருந்தாலும் அந்த வாக்குதத்தங்கள் அதில் இருக்கிற வரைக்கும் எனக்கு பலன் இல்லை. புரியுதுங்களா? உண்டால சோறு வடிக்கிறோம், அந்த பாத்திரத்தில் சோறு வடிக்கிறோம். அந்த பாத்திரத்தில் இருக்கிற சோறு நான் உட்கொள்ளும் போது தான் எனக்கு ஆசீர்வாதம். அது பாத்திரத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு எப்படி ஆசீர்வாதம் ஆகும்? இப்போ பைபிளில் வாக்குதத்தங்கள் இருக்குது. அந்த கிறிஸ்து இயேசுக்குள் எல்லா வாக்குதத்தங்களும் ஆமென்றும் ஆமேன் என்றும் உள்ளது. ஆமேன்னா அப்படியே ஆகட்டும்னு இருக்குது. அப்போ அந்த வாக்குதத்தங்களை நான் உட்கொள்ளணும், என் வாழ்க்கையில் பலிக்கணும். கரெக்டுங்களா? கர்த்தர் சொல்கிறாரு. எல்லாரும் யோவேல் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுவோம். இன்றைக்கு நம்ம உபவாச ஜபத்தின் ஆசீர்வாதம் என்ற தலைப்பில் தான் தேவ செய்தியை பார்த்துட்டு இருக்கிறோம். 8வது வாரமாக நம்ம பார்க்குறோம். ஏன் லெந்து நாட்கள் 40 நாள் ஏன் நம்ம உபவாசம் இல்லை அப்படின்னு கூட போன வாரத்தில் சொன்னோம். கரெக்டுங்களா? போன வாரம் வந்திருந்தீங்கன்னா அதை நீங்கள் கேட்டுன்னு இருந்திருப்பீங்க. இப்போ நம்ம அதை தொடர்ந்து சொன்னோன்னா இன்னொரு கொஞ்சம் டைம் ஆகிடும் இல்லையா? கரெக்டுங்களா? உபவாசம், அதாவது குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி 40 நாட்கள் உபவாசம் இருக்கணும்னு வேதத்தில் எழுதப்படலை. ஏன்னா 40 நாட்கள் உபவாசம் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்வதற்கு முன்பதாக தொடங்கினாரு. அவர் பார்த்தீங்கன்னா
குருத்தோலையை ஏந்தி கொண்டு கையிலே கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் சொல்லி ஆர்ப்பரித்து மகிழ்ந்து, எப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைவதற்கு முன்பதாக கூட குருத்தோலைகளை கையில ஏந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்துல வருகிற சோசன்னா சொல்லிட்டு துதி பாடினாங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் கெத்செமனே தோட்டத்துக்கு வருவதற்கு முன்பதாக ஸ்தோத்திர பாடல்களை பாடினாங்க. அப்ப உபவாசம் இருந்தால் அப்படி பண்ண முடியுமா? எல்லாம் சந்தோஷமாக தான் இருந்திருக்கிறாங்க. ஏசப்பாவே சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் கர்த்தரை துதிக்கிறாங்க. ஒரு சின்ன பிள்ளை இப்போ இங்கே வந்து ஒரு குட்டி குழந்தை அழகாக டான்ஸ் ஆடி பாட்டு பாடுதுன்னா சிரிக்காத மூஞ்சி கூட சிரிக்கும். மும்முனுங்கிற மூஞ்சி கூட என்ன ஆகும்? ஐயோ குழந்தை எவ்வளோ அழகாக சிரிக்குதுப்பா, குழந்தை எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுதுப்பா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்போ அவ்வளோ குழந்தைங்க அவரை துதிப்பாடுது, கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் சொல்லும் பொழுது ஏசப்பா மனசுல அவ்வளோ சந்தோஷம், துதிக்கிறாரு, சந்தோஷமா இருக்கிறாரு. அப்போ லெந்து நாட்கள் என்பது சிலுவையில் அவர் வந்து இவ்வளோ வேதனைப்பட்டாரு செஞ்சா என்ன பண்ணுறாங்க? கையில் அவங்களே ஆணிடிச்சிக்கிறாங்க. அதே மாதிரி நெத்தியில் ரத்தம் சொட்டுது, காலில் ரத்தம் சொட்டுது, கையில் ரத்தம் சொட்டுது. கேட்டால் இயேசுவின் பாட அவங்க அனுபவிக்கிறாங்களாம். இந்த லெந்து நாட்களில் அவங்க என்ன பாடம் அனுபவிக்கிறாங்களா? இயேசுவின் பாட அந்தமா அனுபவிக்கிறாங்களாம். ஆண்டவர் அதெல்லாம் சொன்னாரா? உனக்காக நான் பாடுகளை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, எனக்காக அழாதீங்க. என்ன சொன்னாரு? எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் தான் சொன்னாரே தவிர எனக்காக அழாதீங்கன்னு சொன்னாரு. அப்போ 40 நாட்கள் நம்ம லெந்து நாட்கள் அனுசரிக்கிறோம்னா ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? எனக்காக அழாதீங்கன்னாரு. அப்போ 40 நாள் அவருக்காக அழறது தப்பா ரைட்டா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஏன் அவருக்காக அழணும்? நம்ம அவருக்காக அழறதுக்காக சிலுவையில் அவர் மரிச்சாரு. நீ அழக்கூடாதுன்னா அவர் சிலுவையில் மரிச்சாரு. பாரம்பரிய சடங்குகளை நாம் பின்பற்றக்கூடாது என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. கரெக்டுங்களா? அப்ப நீங்க கேட்கலாம், ஒரே ஒரு நாள் வேலைக்கிழமை நம்ம உபவாசம் இருந்து ஜெபிப்பதற்கு காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். எப்போ எதற்காக இருந்தாரு? ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக அவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்தாரு, பிசாசை ஜெயித்தாரு. அப்போ நம்மளும் வந்து 40 நாள் உபவாசம் இருக்க முடியாது என்பதற்காக தான் வாரத்துல ஒரு நாள் என்ன பண்றோம்? உபவாசம் இருந்து சபையில எப்படி ஜெபிக்கணும், இங்க ஜெபிக்கிறதெல்லாம் கத்துக்கணும். நீங்க என்ன பண்ணலாம்? உங்க வீட்டுல பர்சனலா நீங்க ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. சரி, ஓகே. இப்ப பாருங்க, நம்ம உபவாசத்தை குறித்து பார்க்கிறோம். 15ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சியோனிலே எக்காலம் ஊதுங்கள். இன்னைக்கு சியோனிலே எக்காலம் ஊதாதனால தான் யாரோ ஊதினுக்கிறாங்க. 1 ஹவருக்கு 1 ஹவர் என்ன பண்ணினுக்கிறாங்க? ஊதிக்கினே இருக்கிறாங்க, கேட்கவே முடியல. நம்ம சியோனிலே எக்காலம் ஊதாததான் பிரச்சனை. சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நேமியுங்கள், விசேஷித்த ஆசாரிப்பை கூறுங்கள். 16ஆம் வசனம் படிங்க. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். யாரை சேர்க்கணுமா? முதியோரை சேருங்கள். அப்ப நான் போன் பண்ணி கூப்பிடுறது கரெக்டா தப்பா? கரெக்ட். முதியோரை சேருங்கள்னு சொன்னாரு. ஆனா ஆண்டவர் எனக்கு சொல்லாத நான் இப்ப செய்ய மாட்டேன். எனக்கு இப்ப என்ன சொன்னாரோ நான் அதை தான் செய்வேன். ஓகேங்களா? எங்களை பார்க்கணும், எங்க பேச்சு திறமைய பார்க்கணுன்றக்கா நாங்க கூப்பிடல. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீங்க கஷ்டப்படுறீங்களேன்னு தான் கூப்பிடுறோம். வாங்க வந்து ஜபத்தை கலந்து கொள்ளுங்க. ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யாரு? பிசாசு. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யாரு? ஆமா, வேறு அவன்தான். அவனை வந்து என்ன பண்ணணும்? வெட்டி எறிகிறது தான் உபவாச ஜபத்துல வேலையே நமக்கு. கரெக்டுங்களா? நம்ம ஜெபிக்கிறத பார்த்துருக்கீங்க இல்லையா? எப்படி பார்வோன் பிசாசை நம்ம துரத்துவோம். எல்லா தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது நம் வாழ்க்கை கட்டப்படும், நம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். என் கண்ணில் நான் பார்க்குறேன், என் கண்ணில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த உபவாச ஜபத்தில் கலந்து கொள்கிறவர்களின் ஆசீர்வாதம் எனக்கு தெரியும். நான் அனுபவிக்கும் போது நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்களா? கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. அதனால தான் வாங்க உபவாச ஜபத்தில் கலந்து கொள்ளுங்க அப்படின்னு கூப்பிட்றோம். முதியோரை சேருங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும்
பால் உண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. புதுசா கல்யாணம் ஆனவங்க கூட என்ன பண்ணுமா, உபவாச ஜபத்துல கலந்து கொள்ளணுமா. நம்ம நினைக்கலாம், ஐயோ நாங்க புதுசா கல்யாணம் பண்ணுங்க, ஊர் சுத்தணுங்க. ஊர் கூட நம்ம இன்னொரு நாள் என்ன பண்ணிக்க சுத்திக்கலாம். ஏன்னா இப்ப இருக்கிற நாட்கள் கடைசி நாட்கள். ஹல்லேலூயா. நம்ம அந்த கடைசி நாட்களை யாருமே சகிக்கவே முடியாதான். இப்ப நம்ம பண்ற ஜபம் எல்லாமே எப்படிப்பட்டதுன்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சகோதரிய மீஞ்சூர்ல இருக்கிறாங்க. அந்த சகோதரி கிட்ட சொன்னேன், நீங்க உபவாச ஜபம் இருங்க, உங்க பிள்ளைகளுக்கு அது பாதுகாப்பு, உங்களுக்கு பாதுகாப்பு, உங்க கணவருக்கு பாதுகாப்பு, குடும்பத்துல ஒரு சமாதானம், உபவாசம் இருங்கன்னு சொன்னேன். அந்த சகோதரி ஒரு 2 வாரம் உபவாசம் இருந்தாங்க. அந்த உபவாசம் இருந்துட்டு அதுக்கப்புறம் 3ஆவது வாரம் அழுதுகுனே ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர், என்ன நீங்க உபவாசம் இருக்க சொன்னீங்க, எங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறது எவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கு. என் கணவர் பாதுகாப்பா இருக்கிறாரு, என்னுடைய பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்கிறாங்க. ஜபம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என் பிள்ளை உயிரோடையே இருக்க மாட்டான். ஒரு பெரிய வண்டி வந்து என்னுடைய பிள்ளையை இடிக்காதபடிக்கு பாதுகாத்தாரு, கர்த்தர் பாதுகாத்தாரு. இன்னைக்கு பிள்ளை நல்லா சந்தோஷமா இருக்கிறான். அப்போ நம்ம பண்ற ஜபம் ஒரு பாதுகாப்பை கட்டளையிடும். நமக்கு தெரியாது, நம்ம பண்ற எல்லா ஜபங்களும் பாதுகாப்பை கட்டளையிடும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ரூபாவை எடுத்து நீங்க பேங்க்ல போட்டு வைக்கிறீங்க. ஒரு வாரமும் நீங்க 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபான்னு போட்டு வச்சிங்கன்னா, உங்களுக்கு தேவைன்னு வரும்போது நீங்க என்ன பண்ணலாம், ஏடிஎம்ல போனா நீங்க எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா இல்லையா? இதே நீங்க 100 ரூபாய் கூட எடுத்து வைக்காம இருங்க, ஜீரோல வைங்க, என்ன ஆகும்? காத்துக்குனே இருக்கிறாங்க பேங்க்காரங்க. ஓ ஜீரோ பேலன்ஸா, நான் 300 ரூபாய் எடுத்துக்கிறேன் 400 ரூபாய் எடுத்துக்கிறேன்னு பேங்க்காரங்க வந்து எடுத்துக்கிறாங்க. கரெக்டுங்களா? நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொழுது அது என்ன ஆகும், பயன்படும். கரெக்டுங்களா இல்லைங்களா? அதே மாதிரிதான் ஜபம் என்பது, நீங்க பலனா இருக்கும் போது ஜெபிச்சீங்கன்னா நீங்க பலவீனப்படவே மாட்டீங்க. இது என்னுடைய கருத்து கிடையாது, உண்மையான வார்த்தை, சத்தியத்தை நான் சொல்றேன். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா பாத்தீங்கன்னா 18 இருந்து 18 இந்த யோவேல் 2ல 18 இருந்து 32 வசனங்கள் வரைக்கும் படிச்சீங்கன்னா வாக்குத்தத்தம் தான். ரொம்ப அருமையான வாக்குத்தத்தங்கள். நான் இப்ப அந்த வாக்குத்தத்தங்களை படிக்கிறேன், கேளுங்க. நீங்க வீட்டில் போய் படிங்கன்னு சொல்லிடலாம். சரி, வீட்டில் நிறைய பேர்கிட்ட பைபிள் இல்லை, படிக்க தெரியல, அந்த காரியங்கள்லாம் இருக்கிறதால நான் படிக்கிறேன். 17ஆம் வசனம் 17லேருந்து படிக்கிறேன். கர்த்தரின் பணிவிடக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது என்ன பண்ணுமா, என்ன பண்ணணும், அழுது உபவாசம் இருந்து என்ன பண்ணணுமா, அழுது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. 18ஆம் வசனம் படிப்போமா? இந்த ஒரு வார்த்தை, அதாவது நீ உபவாசம் இருந்து அழுது நீ தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது 18ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராகியம் கொண்டு, என்ன கொண்டு, தமது ஜனத்தை கடாட்சிப்பார். எப்போ ஒரு வைராகியம் கொள்வாரா? நீ உபவாசம் இருந்து அழுது தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தரும் வைராகியம் கொண்டு தேசத்தை ஆசீர்வதிக்கும்படி கடாட்சிப்பாரா. நம்ம சொல்லலாம், நம்ம தேசத்தை ஆசீர்வதிச்சா நமக்கு என்ன இருக்கு, இப்போ தேசத்துல 5000 போட்டதால எல்லாருக்கும் 5000 கிடைச்சது. கரெக்டுங்களா இல்லையா? தேசத்து முதலமைச்சர் நல்லா இருக்கிறதுன்னு எல்லாருக்கும் காசை போட்டாரு. கரெக்டுங்களா? இல்லைன்னா போட்டிருக்க மாட்டாருல்ல. போடாதவங்களை குறித்து கவலை வேணாம். இல்லை ஒரு 1000 பேருக்கா கோடி பேருக்கா வந்திருக்கோம் இல்லையா, நமக்கு வரலையே. ஆக மொத்தம் ஏதோ ஒரு காரியம் எல்லாரும் பெற்றுக்கொள்றீங்க, கவர்மெண்ட்லேருந்து பெற்றுக்கொள்றேன். இதுவுமே நான் பெற்றுக்கொள்ளவே இல்லை. கரெக்டுங்களா இல்லையா? இவங்க நான் பணமே பெற்றுக்கொள்ளலை நான் சொல்ல முடியாது. நான் ரேஷனில் அரிசியாவது வாங்குறேன்ல, அதில் இட்லியாவது நான் சுடுறேன்ல, அப்போ நான் பெற்றுக்கொள்ளலை நான் சொல்லவே மாட்டேன். நான் ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்ணுறேன், பெற்றுக்கொள்கிறேன். அதனால எனக்கு காசு வரலங்க நான் கவலைப்படக்கூடாது. காசு வரலன்னா என்ன, அரிசி வருது இல்லை, ஏதோ ஒரு காரியம். நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது தேசத்தின் ஆசீர்வாதம் நமக்கு வரும். நம்ம இந்த தேசத்துல தானே இருக்கிறோம். பாருங்க 18ஆம் வசனம் படிச்சிட்டோமா? 19. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான்
உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். பாருங்களேன், என்ன சொல்றாரு, என்னென்ன கொடுத்தாரா? தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் கொடுக்குற எண்ணெயும் அரிசியும் எத்தனையோ பேருக்கு உணவாகுது. இன்னைக்கு எத்தனையோ பேர் உணவே இல்லாதவங்க, ஐயோ எனக்கு உணவே இல்லைங்கன்னு சொல்லாதபடிக்கு ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசியை வச்சு, ரேஷன் கடையில் கொடுக்குற எண்ணெயை வச்சு எத்தனையோ பேர் சாப்பிட்றாங்க. அது அவங்க கொடுக்கல, கர்த்தர் கொடுக்க வைக்கிறாரு. நம் தேசத்தை ஆசீர்வதிச்சு கொடுக்க வைக்கிறாரு. அது கூட கொடுக்கலன்னா என்ன ஆகுறது? காசாலாம் பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ குண்டால பண்ணின்னு இருக்கிறான். அது பார்த்தீங்கன்னா வெறும் மஞ்சள் பொடியை கலந்த சோறு மாதிரி இருக்குது. எத்தனை பேர் அடிச்சு பிடிச்சிக்கின்னு தட்டை நீட்டுறாங்க, பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அது காசால இஸ்ரேல் காசாக்கு போர் நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் நிற்கிறாங்க. அந்த ஒரு தட்டு சோறுக்கு அவ்வளோ பேர் கை நீட்டுறாங்களே. என் கர்த்தர் நம்மள அப்படி விடல இல்லை, அதுக்காக நம்ம சோதரை சொல்லலாமே. 20ஆம் வசனம், வட திசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்று எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. 21ஆம் வசனம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 22ஆம் வசனம், வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். ஆமென். 23ஆம் வசனம், சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். 24ஆம் வசனம், களங்கள் தானியங்களால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்து ஓடும். 25ஆம் வசனம், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். 26, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 27ஆம் வசனம், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. 28, அதற்கு பின்பு நான் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் 30 சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை, ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவரிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு காரியத்தை செய்ததற்காக கர்த்தர் எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்களை தர்றார் பார்த்தீங்களா? உன் அக்கௌண்ட் பேலன்ஸ் நிரம்பும், உன் களஞ்சியம் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் வழிந்தோடுனா உன் வியாபாரம் செழிப்பாக இருக்கும், உன் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும், உன் வேலை நல்லா இருக்கும். முசுக்கட்டை பூச்சிகள் பச்சை புழுக்கள் பச்சித்த வருஷம் திரும்ப தருவனா எந்தெந்த காரியெல்லாம் உனக்கு காசு வேஸ்ட்டாக போச்சோ, மருத்துவ செலவுன்னு போச்சோ, வட்டி கட்டுறதுக்கு போச்சோ, தேவையில்லாமல் பணம் உனக்கு எதுக்கெல்லாம் போச்சோ அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுவேன், திரும்ப கொடுத்துடுவேன். எதுக்கு இவ்வளோ வார்த்தை சொல்கிறாரு? என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவே மாட்டாங்க. நான் உங்கள் மேலே அபிஷேகத்தை ஊற்றுவேன். உங்கள் பிள்ளைங்கள்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, உங்கள் வாலிபர்கள்லாம் தரிசனங்க பார்ப்பாங்க, உங்கள் முதியோர்கள்லாம் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாரு? எதற்கு இதெல்லாம் சொல்கிறாரு?
உபவாசம் இருந்து தேசத்துக்காக நீ என்ன பண்ணிட்டியான்? அழுதுட்டியான். இது ஒரு காரியம்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நினச்சி இவ்வளோ பிளஸ்ஸிங்ஸை கொடுக்குறாரு. அப்போ நம்ம உபவாச ஜபத்துக்கு வர்றது தப்பா ரைட்டா சொல்லுங்க பார்க்கலாம்? ரைட்டு. அப்போ என் அக்கௌண்ட்டில் பணமே இல்லை, உபவாச ஜபத்துக்கு வா, தேசத்துக்காக அழுது ஜெபம் பண்ணு. பணம் வேஸ்ட்டாக போதுங்க, மருத்துவ செலவாக போதுங்க, வக்கீல் ஃபீஸாக போதுங்க. உபவாச ஜபத்தில் கலந்துக்கோ, தேசத்துக்காக அழுது ஜெபம் பண்ணு. புரியுதுங்களா இல்லையா? நான் எனக்காகவே ஜெபம் பண்ண மாட்டேன், தேசத்துக்காக அழுது ஜெபிக்க தெரியாதே அப்படின்னா கற்றுக்கோ. கரெக்டுங்களா இல்லையா? கற்றுக்கிறது தான் எல்லாமே இது. கரெக்டுங்களா இல்லையா? எனக்கு தெரியாது, வராது அப்படி சொல்லவே கூடாது. வரும், தெரியும், முடியாதுன்னு சொல்லாமல் என்ன பண்ணோம்? முயற்சி பண்ணலாம். ஒரு பயிற்சி, ஒரு முயற்சி, அது பழக்கமாயிடும். நம்ம இன்னைக்கு தேசத்துக்காக ஜெபிச்சாதான், அழுது அழுது தேசத்துக்காக ஜெபம் பண்ணாதான், கத்தி 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 நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணாதான், வீட்டில் போனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? கத்தி 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 சண்டை போடாமல் கத்தி 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 தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நமக்கு பழக்கம் ஆயிடணும், தினந்தோறும் ஒரு பழக்கம் ஆயிடணும். எப்படி தினந்தோறும் என்ன பண்ணிடணும்? சில பேருக்கு தினந்தோறும் ஒரு பழக்கம். 11:30 மணி ஆச்சுன்னா சன் டிவியில் நாடகம். ஃபஸ்ட்லாம் சாயங்காலம் தான் நாடகம் போடுவாங்க, ஆனால் இப்போலாம் 11:30க்கே எடுத்துக்கிறாங்களா நாடகத்தை. 11:30 மணிக்கு நாடகத்தை எடுத்து நைட்டு வரைக்கும் நாடகம் போயினே இருக்குது. கேடிவிலாம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் போயினே இருக்குது. சினிமா படங்கள் போயிட்டே இருக்குது, போட்ட படங்களே போட்டுனே இருக்கிறாங்க. கேட்கலாம், சிஸ்டர் நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னா பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கிறோம். ஏன்னா கேடிவி சன் டிவிலாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நாதஸ்வரன்னு ஒரு நாடகம் 7 வருஷம் 9 வருஷம் கூட போயிருக்குது. அவங்க அப்படியே காட்டுவாங்க. படம் பார்த்து 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 அப்படியே மைண்டில் ஃபுல்லாக ஸ்டோர் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ கூட கேட்டால் சொல்லிவிடுவேன், யார் யாருக்கு பொண்டாட்டி, யார் யாருக்கு அக்கா தங்கச்சி கேட்டால் இப்போ கூட சொல்லிவிடுவேன் நான். அப்போ எப்படி பார்த்துருக்கோம் பாருங்க. ஒரு பிசா பிரயோஜனம் இருக்கா? ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அது பார்த்துட்டு வந்ததால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? நாடகம் பார்க்கறதுக்கு 1/2 மணி நேரம் உட்காடுறோம், அதில் ஒரு 3 விளம்பரம் வேற போடுவோம். கரெக்டுங்களா? அவ்வளோ பார்த்து உக்காந்தோம்ல. இப்போ ஒரு 11:30 மணிக்கு சீரியல் பார்க்க உக்காந்தோன்னா 1 மணி வரைக்கும் ஓடும். கீரை கிள்ளிக்கின்னு, பூண்டை கிள்ளிக்கின்னு, வெங்காயம் கிள்ளிக்கின்னு பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். உபவாச ஜபத்தில் மொத்தம் டைம் பார்க்கறது, பின்னாடி திரும்பி டைம் எல்லாம் பார்க்கக்கூடாது. அப்படி தான் டைம் போவோம், அப்படி தான் ஜபம் பண்ணிக்கினே இருப்போம். இன்னும் கொஞ்சம் நாட்கள் போக போக 3 மணிக்கு கூட உபவாச ஜபம் நடத்தலான்னு இருக்கிறோம். ஆமாம், புரியுதுங்களா இல்லையா? விருப்பம் இருக்கிறவங்க உக்காரலாம், விருப்பம் இல்லாதவங்க எழுந்து போகலாம். கர்த்தர் செய்வார். புரியுதுங்களா இல்லையா? தேசத்துக்காக ஜெபிப்பது நமக்கு ஆசீர்வாதம்னா நம்ம ஏன் ஜெபிக்கக்கூடாது? கரெக்டுங்களா இல்லையா? எனக்கு இதனால ஒரு ஆசீர்வாதம் வருது, நான் ஏன் பண்ணக்கூடாது? கரெக்டுங்களா இல்லையா? இப்போ என் பிள்ளைங்க பாருங்க, காலையிலேயே குளிச்சு யூனிஃபார்ம் போட்டு, சாக்ஸை போட்டு, ஷூவை போட்டு, எல்கேஜி படிக்கிற குழந்தைங்க, 5 வயசு குழந்தை, 3.5 வயசு குழந்தைக்கு என்ன பண்ணேன்? இது போட்டு, பெல்ட்டை போட்டு, டைட்டாக கட்டி, எல்லாம் போட்டு, ஷாக்ஸ் போட்டு, ஷூ போட்டு உள்ள 8 ஹவர் என்ன பண்ணோம்? பசங்களை உட்கார வைக்கிறோம். என்னைக்கோ என் பிள்ளை டாக்டர் ஆகிறதுக்கு, என்னைக்கோ என் பிள்ளை கலெக்டர் ஆகிறதுக்கு எல்கேஜிலேருந்தே ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஆசீர்வாதம் வரன்னு தானே செய்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், நிறைய பிள்ளைங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்து எல்லாம் பண்ணால் பொண்டாட்டியை கூப்பிட்டு என்ன பண்ணிடுறாங்க? போயிடுறாங்க. அப்போ வளர்த்ததெல்லாம் வேஸ்ட்டா? ஒரு வேளை சோறு போடுறதுக்கு இன்னவோ அன்னதானம் கூட தான் போடுவாங்க, அது அவங்க தான் சமைச்சு போடணுமா என்ன? கரெக்டுங்களா இல்லைங்களா? அப்படி போனால் அன்னதானம் போகிறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க, அப்படி போக முடியாதா? வயசானவங்க அவங்க பேர் கெட்டு போகக்கூடாதுன்னு உக்காந்துன்னுக்குறாங்க. எங்கெங்கேயோ உக்காந்து யார் யாருக்கோ செஞ்சு என்னென்னவோ பண்ணி பலன் இல்லை. நீ ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து தேசத்துக்காக ஜெபித்தா உனக்கு மிகுந்த பலன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இதில் ஒரு காரியம் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, புறஜாதிகளுக்குள்ளே நீ நிந்தையா ஏன் பேசப்படணும்? புறஜாதிகள் அப்படின்னா நம்ம எல்லாருமே புறஜாதிகள் தான், கரெக்டுங்களா? நம்ம யாரும் யூதர்கள் இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம புறஜாதிகள் இல்லை. கர்த்தருடைய ரத்தத்தால் நம்ம எப்படி ஆயிட்டோம்? அவருடைய பிள்ளையாயிட்டோம். ஆனால் கர்த்தரை அறியாத அந்நியர்கள், விக்கிரகங்களை வணங்குறாங்கல்ல, அவங்க தான் புறஜாதிகள். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும், ஓகேங்களா? இப்போ புறஜாதிகள் மத்தியில் நம்ம என்ன பண்ணப்படுறோம்? நிந்தையாக பேசப்படுறோம். அவங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, நம்மளை பார்க்கும்போது 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லை, உக்காந்து இருக்குது வீட்டில், 5 காசுக்கு இது பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு வயசானவங்கள மட்டும் கிடையாது, நிறைய மனைவிகள், நிறைய பிள்ளைகள்,
பார்த்தீங்கன்னா ஒரு பையன் டிகிரி படிச்சுட்டு வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஆண்டவர் அறிந்து கொண்டு இருக்கிறான். ஒரு டிகிரி படிச்சுட்டு வேலை இல்லை அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா ஆண்டவர் அறியாதவங்க அப்படின்னா, அவங்க மத்தியில் அந்த பையன் எப்படி எனப்படுவான்? நிந்தையா எனப்படுவான். ஒரு பிசா பிரயோஜனம் இல்லை. ஏசுன்னு போகிறான், சர்ச்சுன்னு போகிறான், ₹1 இவனால வருமானம் வருதா? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்போ புறஜாதிகள் மத்தியில் நம்ம எப்படி என்னப்படுறோம்? நிந்தையாக என்னப்படுறோம். ஏன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்ல 10 லட்சம் இருந்ததுன்னா நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நம்மளை தான் பிடிக்கும். ஏன்னா நம்ம அக்கௌண்ட்ல 10 லட்சம் இருக்குதுல்ல. உங்க பீரோல 100 சவரன் நகை இருக்கட்டும், உங்க சொந்தக்காரங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை உங்களுக்கு தான் வைப்பாங்க. ஆனா இப்ப நீங்க ஒண்ணுமே எல்லாம இருக்கிறீங்களே, அது மட்டும் இல்லாம நீங்க 4 பேர்கிட்ட கையேந்திர மாதிரி இருந்தீங்கன்னா புறஜாதிகள் மத்தியில நிந்தையாக என்ன பண்றீங்க? ஆண்டவர் சொல்றாரு, உன் களஞ்சியத்தை நான் நிரப்புறேன், உன் ஆளுகளில் நான் திராட்சரசம் வழிந்தோட வைக்கிறேன், உன்னை நான் ஒரு நாளை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன், புறஜாதிகள் மத்தியில நீ நிந்தையா எனப்பட மாட்டேன்னு ஆண்டவர் இந்த நாள்ல உபவாச ஜபத்துல கலந்து கொண்ட நம்ம அனைவருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அனைவரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 126 அதிகாரம் 1 6 126 சங்கீதம் 126 1 6 இந்த 6 வசனங்களையும் படிக்கிறேன், பொறுமையா கேளுங்க. பக்கம் 752 1 சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். 2 அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். 3 கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். 4 கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். 5 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். 6 அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அள்ளி அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, எந்த புறஜாதிகள்லாம் உன்னை நிந்தையா பார்த்தது இருக்கு, ஆனா அதே புறஜாதிகள் தான் சொல்லுவாங்களாம், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செஞ்சாருன்னு சொல்லுவாங்களாம். இயேசுன்னு போனதால அவங்களுக்கு எப்படி இது கேவலமா ஒரு இது. அதே மாதிரி பத்திரிக்கை வைக்க வரும்போது கூட, யாராவது உறவினர்கள் பத்திரிக்கை வைக்க வரும்போது கூட எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அவங்க வீடு கட்ட கிரகப்பிரவேசம் ஆகட்டும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகட்டும், என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, எங்கள் வீடியோ தான் தாண்டி போவாங்க. அப்போதெல்லாம் எப்படி என்ன பட்டுச்சு? புறஜாதிகள் மத்தியிலே நாங்கள் நிந்தையாக தான் இருந்தோம். 3 வருஷம் அது மாதிரி தான் நாங்கள் என்ன பண்ணோம், கஷ்டப்பட்டோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட எப்படி இருந்தேன்? வைராகியமாக இருந்தேன். ஆண்டவரே, இதை மாதிரி இருக்கேப்பா. அப்போ ஆண்டவர் இந்த வசனங்களை சொல்லி தேற்றுவார். ஒரு கனவை போல உனக்கு என்ன ஆகும்? இந்த நாள் மாறிடும். ஒரு கனவு போல இந்த காரியங்கள் என்ன ஆகிடும்? உனக்கு மாறிடும். பாருங்க, சென்னையிலேயே இருந்து எனக்கு பத்திரிக்கை வைக்க வராதவங்க இப்போ திருவள்ளூருக்கு வந்திருக்கிறோம். எவ்வளோ தூரம் பத்திரிக்கை வச்சுட்டு போகிறாங்க, ட்ரெஸ் வச்சுட்டு போகிறாங்க. காரியம் என்ன? கர்த்தரால தான் இந்த கனமே தவிர்த்து மற்றபடி நாங்கள் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் ஒருவனை கனம் பண்ண விரும்பினால் கர்த்தர் இப்படிதான் நம்மளை கனம் பண்ணுவார். கரெக்டுங்களா? நம்ம இன்னைக்கு நிந்தையா என்ன பண்றோம்? இதுதான் நமக்கு வாழ்க்கை நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம உறுதியா கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உபவாசம் இருந்து தேசத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருப்போமானா, அந்த நம்ம சிறையிருப்பு பார்த்தீங்களா, நம்முடைய சிறையிருப்பு எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மாற்றி போட்டுருவாரு. ஹல்லேலூயா. புறஜாதிகள் மத்தியில நம்ம நிந்தையாக என்ன பண்ண மாட்டோம். அதே புறஜாதி எந்த வாயி இப்படி சொல்லிச்சோ அதே மாமனார், எங்க மாமனாரே சொன்னாரு, இயேசுன்னு போனா இன்னைக்கு நல்லா இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல வச்சாரு. அதை ஒருத்தவங்க எங்க கிட்ட சொல்றாங்க, இத மாதிரி உங்க அப்பா சொன்னாரு, இயேசுன்னு போனா பரவாயில்ல நல்லா இருக்கிறான்னு சொன்னாரு. அப்ப அந்த வார்த்தையை ஏன் காதுல கேட்க வச்சாரு? எந்த வாய் இப்படி பேசிச்சோ அதே வாயை மாத்தி என்ன பண்ணுவாரு? பேச வைப்பார். அதுதான் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அப்படி மாறணும் அப்படின்னா நம்மளும் இந்த காரியத்தை செய்யணும் தான் ஆண்டவர் சொல்ல வராரு. ஓகேங்களா? ஆசாரியரு சபையை பரிசுத்தப்படுத்தி சியோனில எக்காலம் மூதி உபவாச ஜபத்துக்கு வாங்க அப்படின்னு முதியோரை கூட்டும் பொழுது வரணும்.
எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நான் வரமாட்டேன்னா சரி, இந்த வார பிரச்சனை இல்லை, அடுத்த வார பிரச்சனை வந்தா அப்போ வருவியா? கரெக்டுங்களா இல்லையா? இந்த முதல் மாதம் வாக்குத்தத்தமே, இந்த வருஷத்தின் முதல் நாள் வாக்குத்தத்தமே என்ன? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும், கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கணும், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும்ன்றது அவருடைய முதல் இந்த வருஷம் வாக்குத்தத்தமே. நம்ம எத்தனை நாள் கீழ்ப்படிஞ்சோம்? ஒரு வாரமா வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டே இருப்போம். நான் வாங்க நீங்க வந்தீங்கன்னா அதற்கான பலன் என்ன? கரெக்டுங்களா இல்லைங்களா? ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா சபைக்கு லேட்டாக வருவார். வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார் பாஸ்டர்கிட்ட. அதனால பலன் என்ன? நீ பாஸ்டருக்கு தான் வர சொல்லி அட்டனன்ஸ் போடுறிய தவிர்த்து படிக்க. நான் ஸ்கூலுக்கு கூட நான் அட்டனன்ஸ் போடுறதா இது கிடையாது. போய் படித்து அதை எழுதி மனப்பாடம் பண்ணி பரீட்சை டைமில் பாஸ் ஆகி அடுத்த கிளாஸ்க்கு போகணும். நானும் போகிறேன், ஸ்கூலுக்கு போகிறதும் மிஸ்ஸுங்களை டீச்சருங்களை அரட்டை அடிக்கிறதும். கரெக்டுங்களா இல்லையா? இன்றைக்கி ஊழியக்காரங்களை விரோதமாக எத்தனை பேர் பேசுகிறாங்க. ஒரு பிசா பிரோஜனம் இருக்கா? ஒன்றுமே பிரோஜனம் இல்லை. அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க? சாபத்தை வருவித்து கொள்கிறாங்க. கரெக்டுங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சபைக்கு வந்து வார்த்தையை கேட்டு அவர் வார்த்தை கீழ்ப்படியும் போது அதனால வர ஆசீர்வாதங்களை நான் படித்தேன் இல்லையா? இன்றைக்கி புறஜாதிகள் நம்மளை அற்பமாக பார்க்கறதுக்கு காரணம் என்ன? நம்ம சரியா ஒரு வார்த்தை கீழ்ப்படிஞ்சா அவரும் நம்மளை சரியா ஆசீர்வதிக்க போறாரு. கரெக்டுங்களா? சங்கீதம் 115 எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 115 1-2 படிக்கிறேன். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்துக்கே மகிமை வரப்பண்ணும். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன்? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கை வேலையுமா இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்ணிருந்தும் காணாது, அவைகளுக்கு காதிருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளை போலவே இருக்கிறார்கள். புரியுதுங்களா இல்லைங்களா? பேசாது, செய்யாது, பார்க்காது, தொடாது, அத வணங்குறவே என்ன நம்மள உன் தேவன் எங்கே அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு அசிங்கமா இல்லை? நமக்கு அசிங்கம் இல்லை, என் கர்த்தருக்கு அசிங்கம் அது. கரெக்டுங்களா? இன்னைக்கு பெரிய பெரிய ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறாங்க பார்த்திக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய பெரிய ஐடி ஃபீல்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன தடவை பண்ணுவாங்க? அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு கார் அனுப்புவாங்க. என்ன அனுப்புவாங்க? கார். ஏன்னா வரும்போது எப்படின்னு வர சொல்லுவாங்க? ஷூ போட்டுன்னு வாங்கன்னுவாங்க. டிஷர்ட்லாம் போட்டுன்னு வரக்கூடாது, நல்லா காலர் ஷர்ட்டு அயன் பண்ணி போட்டுன்னு வரணும், நல்ல டிக்டாக்காக இன் பண்ணின்னு வரணும். அது மட்டும் இல்லாமல் டை கட்டின்னு வரணும். அது மட்டும் இல்லாமல் காரில், அவங்க அனுப்புன காரில் வரணும். ஏன் அப்படி அனுப்புகிறாங்கன்னா, நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? அழகாக என்ன பண்ணுவாங்க? வித்தவுட்டில் கூட போயிடுவாங்க, பஸ்ஸில் தொங்கினே கூட போயிடுவாங்க. மெட்ராஸ்லாம் இது ஒரு கூத்து இல்லை, அதெல்லாம் பார்த்துருப்பாங்களோ என்னவோ. ஐடி ஓனருங்க அதெல்லாம் பார்த்துருப்பாங்க போல இருக்குது. இப்போலாம் ஃப்ரீ பஸ் வர போட்டாங்கல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? தொங்கினே கூட போயிடுவாங்க. லேடிஸு சரி ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு. அதனால ஒரு ஃப்ரீ பஸ்ஸில், கவர்மெண்ட் பஸ்ஸில் ஃப்ரீயாக தொங்கினே போய் இறங்கினாங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அந்த ஆஃபீஸை பார்ப்பாங்க. இப்போ மட்டமான ஆஃபீஸ் போல இருக்குது, ஆஃபீஸ் மட்டும் பெருசாக கட்டி வச்சுக்கிறான், தொங்கினே போய் இறங்குறாங்க. அப்போ அவங்க ஸ்டாஃபுங்களை எப்படி நினைப்பாங்க? கேவலமாக நினைப்பாங்க. அதனால தான் அந்த ஐடி ஓனர் என்ன பண்ணுறான்? அவங்ககிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கும் கார் அனுப்புகிறான். கார் அனுப்பி காரில் வந்துருங்க, வரும்போதெல்லாம் ஷூ போட்டுவாங்க, இன் பண்ணுவாங்க, அயன் பண்ணுவாங்க. அதுக்கும் சேர்த்து என்ன பண்ணுறாங்க? சம்பளத்தை 5 லட்சம் 3 லட்சம் கொடுக்குறாங்க, லட்சங்கள் கொடுக்குறாங்க. நமக்கு தான் அது லட்சம்லாம் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. கரெக்டுங்களா இல்லைங்களா? நான் என்ன சொல்கிறேன்? கர்த்தர் ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிற ஓனரு அந்த வேலை செய்கிறவங்களுக்கு இப்படி கொடுப்பாருன்னா, நம்ம கர்த்தர்னா வரண்டி சொரண்டியாக சாப்பிட சொல்வார், கருவாடு குழம்பு வச்சுட்டு ரசம் சாதமாக சாப்பிட வைப்பார். நான் சரியில்லைன்னு நான் எனக்கு வரல. புரியுதுங்களா இல்லையா? அவர் சரியில்லை கிடையாது, நான் சரியில்லை எனக்கு வரல. அவர் எல்லாமே சரி.
எனக்கு வரலன்னா என்கிட்ட ஃபால்ட் இருக்கு. நான் அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியில என் மனசை நான் அடைச்சி வச்சுன்னு இருக்கிறேன். புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணோம், இன்னைக்கே போய் தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, எந்த பக்கத்துல எனக்கு ஃபால்ட் இருக்கு, நான் எதுல செய்யாம இருக்கிறேன், எதுல நான் தவறுறேன், புறஜாதிகள் என்னை ஏன் கேவலமா பேசணும், நான் ஏன் யார் மத்தியில நிந்தையா இருக்கணும், காரணம் என்ன, காரியம் என்ன? அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாத போது இந்த காரியங்கள்லாம் நடக்குது. அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சேன்னா அந்த யோவேல்ல சொன்ன வாக்குத்தத்தங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் அப்படியே பலிக்கும். என் களஞ்சியம் நிரம்பும், என் அக்கௌண்ட் பேலன்ஸ் நிரம்பும், நான் யார் மத்தியில் வெக்கப்பட்டு போக மாட்டேன், நான் சம்பூர்ணமாக சாப்பிடுவேன், திருப்தி அடைவேன், மிச்சம் எடுப்பேன், வாரி கொடுப்பேன், என் மேலே அபிஷேகம் இறங்கும், என் பிள்ளைங்கள்லாம் எழும்பி தீர்க்க சொல்லுவாங்க, நான் சொப்பனை படுத்தா கூட நான் பண்ணுவேன், கெட்ட கனவு வராது, பரலோகத்தை குறித்து தரிசனங்களை பார்ப்பேன், நம்ம ஆளுங்கள் தான் தூக்கமே வராது. அப்போதானே எனக்கு சொப்பனம் வர்றதுக்கு. எதுக்கு எதுக்கு இந்த சாபம்? சிலுவையில சாபமாய் தொங்கினவரை நம்ம தியானிக்காததுனால தான் இந்த சாபம். சிலுவையில என்னக்கா சாபமா தொங்குனாரு, அதை தியானிப்போமா? கண்ணை மூடி அந்த சிலுவையை பாருங்க. ஆண்டவரே, எனக்காக நீங்க சிலுவையில தொங்கினீங்களப்பா, முள்முடி சுட்டி கொண்டீங்களப்பா, எதுக்காகப்பா? நான் நல்லா இருக்கணும் தானப்பா. அந்த கேடு அடைஞ்சிங்களே, பார்க்கத்தகாத ரூபமானீங்களே, எதுக்காகப்பா? நான் நல்லா இருக்கணும் தானப்பா. நான் ஏன்பா அப்படி கஷ்டப்படணும்னு அவரை நோக்கி பார்க்குறோமா? அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும், அது வெட்கப்பட்டு போகாது. யோவேல் 2 சொன்ன வார்த்தை, நீங்க சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமா நடத்தி வந்த தேவனை நீங்க துதிப்பீங்க. அவர் உங்களை துதிக்க வைப்பாரு. அவர் ஒரு நாளும் புலம்ப வைக்க மாட்டாரு. இன்னைக்கு உங்க வாயெல்லாம் புலம்பி கொண்டு இருக்கிறா. இந்த உபவாச ஜபத்துல கலந்து கொண்ட உங்க அனைவருக்கும் கர்த்தர் சொல்றாரு, உன் புலம்புற வாயை நான் புன்னகை நிறைந்த வாயா மாத்துவேன். சங்கீதம் 126 சொன்னப்பட்டது போல உங்க வாயை அவர் என்ன பண்ணுவாரு, நகைக்க பண்ணுவாரு. உங்க வாயை ஆனந்த சத்தமிட வைப்பாரு. ஐயோ, ஊசி போடும் போது அம்மா, ஊசி போடும் போது ஐயோ அப்படின்னு கத்த வைக்க மாட்டாரு. ஒரு தடவையும் பிளட் சுகரு டெஸ்ட் எடுக்க வச்சு அம்மா அம்மான்னு கத்த வைக்க மாட்டாரு. உங்க வாயை சிரிக்க வைக்க போறாரு. ஹல்லேலூயா. இந்த உபவாச ஜபத்துல கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. உன் வாயை நான் சிரிக்க வைக்க போறேன், உன்னை நான் நகைக்க வைக்க போறேன், உன்னுடைய காரியங்கள் அனைத்தையும் நான் ஜெயமா விளங்க பண்ண போறேன், உன்னுடைய சிறையிருப்பை நான் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல திருப்ப போறேன். புறஜாதிகள்லாம் சொல்ல போறாங்க, நீ ஆராதிக்கிற தேவன் பெரியவரு, இயேசு இயேசுன்னு நம்பி போனியே, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்தார்னு சொல்ல போறாங்க. விசுவாசிப்போம், விசுவாசிப்போம், விசுவாசிப்போம். கர்த்தாவே, அப்பா, தாவீதின் குமாரனே, இரக்கங்களின் பிதாவே, எந்தப்பா தகப்பனே, புறஜாதிகளுக்குள்ளே நாங்கள் நிந்தையாக காணப்படாதபடிக்கு அவர்கள் கண்கள் முன்பாக உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக, உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. உபவாச ஜபத்திலே தேசத்திற்காக கதறுகிற பிள்ளைகளை என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க போறோம். என் கர்த்தர் தாமே தேசத்துக்காக ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. தேசம் நல்லா இருக்கணும்னு சொல்லுகிற இந்த பிள்ளைகளுடைய வறுமையை மாற்றுவீராக, சரீர பலவீனங்களை மாற்றுவீராக, அவர்கள் வாயை நகைப்பினாலே ஆனந்த சத்தமிடம் செய்வீராக. என் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி புறஜாதிகளும் சொல்லிக் கொள்ளும்படியான ஒரு சாட்சியை எழும்ப செய்வீராக. உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இப்போ நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்போ எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நீ நல்லவர், 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 நல்லவர் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் சத்தத்தை உயர்த்தி ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். அவர் சமீபமாக இருக்கிறாராம். உண்மை உள்ளத்திலும் ஜெபிக்கிற உங்களுக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் வாயத்தை கர்த்தரை துதிக்கிற நேரம் இது, ஆர்ப்பரிக்கிற நேரம் இது. ஓ லாலா தாரா நாபா ஷேலாபாதோ, எருகம் இழுந்து விடுகிற நேரம் இது. யோர்தான் எது பிளவுண்டு போகிற நேரம் இது.
செங்கலுக்கு வெளிச்சிறக்க நேரம் இது. ஹalleluya. சத்துருக்கு தங்கிட்டு மடியம் நேரம் இது. இது மௌனமா இராதீங்க. எல்லோரும் வாயத்திற்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருக்கு தேவனை ஆர்ப்பரித்து கூப்பிடுங்கள். இயேசுவே ஹalleluya, ஹalleluya, இயேசுவே ஹalleluya, ஹalleluya. தாவீதின் குமாரனே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சாஸ்தானமா ஜீவ பலியாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. இனி நான் அல்ல கிறிஸ்துவே எங்களுக்குள் வாழ்றீங்களப்பா. இனி நாங்கள் அல்ல கிறிஸ்துவே எங்களுக்குள் வாழ்றீங்க ஆண்டவரே. நான் பாவத்தை செத்து நீதிக்கு பேசிருக்கிறோமே. ஹalleluya, ஹalleluya. நான் உனக்குள் உலாவி உன் தேவனாய் இருப்பேன், நீ என் ஜனமாய் இருப்பாய் என்று எங்களோடு புதிய உடன்படிக்கை செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா உடன்படிக்கை ஜனங்களா ராஜா எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் தாழ்த்துகள் நீ சொல்லுங்க, என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஆமென், ஆமென் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ஹalleluya என் சமூகத்தை நோக்கி பார்க்கும் போது நாம் தேசங்களுக்கு சேமத்தை கட்டளையிடுவேன், உன் ஜெபங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன் சொன்னீரானவரே. எங்கள் தாழ்த்துகிறோம் ஐயா. என் குற்றங்களை மன்னிக்கிறவர் அப்பா. ஹalleluya, ஹalleluya. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அது அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இரக்கம் பெறுவான் சொன்னீரப்பா. ஹalleluya. இயேசு கிறிஸ்து ரத்தமே சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்பா எங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் குற்றங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. அப்பா உங்களை ஆராதிக்க அப்பா நாட்களுக்காக மன்னியம் ஆண்டவரே. என் ஜெப பிரிவுகளுக்காக மன்னியம் ஆண்டவரே. அப்பா எங்கள் சுயநல ஜெபத்துக்காக மன்னியம் ஆண்டவரே. அப்பா நான் தேசங்களுக்கு ஜெபிக்காக போனதுக்காக மன்னிங்க ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியானவரே என் ஜெபிக்க பாரத கொடுப்பீராக ஆண்டவரே. மன்றாடிட்டு ஆவியை குறிப்பீராகப்பா. ஜனங்களுக்கு மன்றாடப்படி அப்பா எங்கள் கண்கள் தண்ணீரமாக மாற ராஜா. அப்பா எங்கள் உதவி செய்யுங்க ஆவியானவரே. ஜெப பாரத கொடுப்பீராக ஆண்டவரே. ஜெப பாரத கொடுப்பீராக ஐயா. அன்பு ஆத்துக்கமா ஜெபிக்க பாரத கொடுப்பீராக ஐயா. இது ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஜெபிக்க கற்றுக் கொடுங்கப்பா, ஜெபிக்க கற்றுக் கொடுங்கப்பா. ஆமென், ஆமென், ஆமென். தாழ்த்துகிறோம் ஐயா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். யா கலபா தீரி நீமா கபகர லபா மே கபகர நூனா நாமா ஷாதோரு லக்கியா கபகர நதே யா பாரா நாமா தேரி நீமா கபகரு ந துரா கபகர லோ மக் பாகா ஷகா சக்ரியா துரா மா தேரியா துரோ. ஆண்டவரே நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்பா. யுத்தத்தில் வல்லவர், சேவையில் கர்த்தர், பராக்கிரம் உள்ளவர், ஜெய கிறிஸ்து யோகவான் நிசி. மரணத்தை ஜெயித்தவரே, பிசாசை ஜெயித்தவரே, பாதகத்தை ஜெயித்தவரே, மரித்தேன் ஆனாலும் இதோ நான் சதா காலமும் உயிரோடு இருக்க சொன்னீரே. நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் அல்லவா சொன்னீரே. நான் புற ஜாதிகளுக்கும் அணிகளுக்கும் தேவன் அல்லவா சொன்னீரே ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவனே எங்கள் தாழ்த்துகிறோம் ஐயா. ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நான் உயர்த்தப்படும் போது எல்லோருமே எடுத்துக்கொள்வேன் சொல்லிடப்பா. நான் உயர்த்தப்படும் போது எல்லோருமே எடுத்துக்கொள்வேன் சொல்லிடாண்டவரே. நான் மாமிசமான் யாவருக்கும் தேவன் சொன்னீரே ராஜா. ஆமென், ஆமென். இயேசுவே நீ நல்லவர், நல்லவர் அப்பா. இயேசப்பா ஆண்டவரே ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இயேசப்பா இந்த மதுராம்ச ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். இயேசப்பா இந்த கமலப்பாளையம் நுங்கம்பாக்கம் சுற்றுப்பகுதிகளுக்கு ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசப்பா என் சபை ஜனங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க ரத்த சம்பந்தமான ஜனங்கள் அப்பா, என் உறவினர்கள் அப்பா, நண்பர்களுக்காக அப்பா, நைபர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. அப்பா எங்க தெரிந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே ஒருவனாக கெட்டு போவது பரலோக பிதாவின் சித்தமல்ல சொன்னீரப்பா ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொன்னீரே ராஜா. நானே வானத்திலிருந்து வந்து மெய்யான வெளி சொன்னீங்களே ராஜா. நானே ஜீவ அப்பம் சொன்னீங்கப்பா. உங்களுக்கா பிக்கப்படுகிற அப்பம் நானே சொன்னீர் ஐயா. ஆமென், ஆமென். நானே பரிகாரி சொன்னீர் ஆண்டவரே.
அப்பா எல்லா கோத்திரங்களுக்காகவும் எல்லா பாஷைக்காரருக்காகவும் எல்லா ஜனங்களுக்காகவும் ஆண்டவரே அந்த கல்வாரி சிலுவையில் நீ ரத்தம் சிந்தினீரே, ரத்தத்தை சிந்தினீரே அப்பா. ஜீவனை கொடுத்தீர் ஆண்டவரே. ஒரு நல்லவனுக்காக மறிக்க துணிவான், ஆனா நாங்களோ ஜோதிகளா பாவிகளா அக்கிரமக்கா சத்துருக்களா என்னும் போது எங்களுக்கா நீர் மறித்து தேவ அன்பை வெளிப்படுத்தினீரே. பிரியமானவரே, இவ்வளவா அன்பு கூர்ந்தாரே, இவ்வளவா உண்மையில் அன்பு கூர்ந்தாரே, இவ்வளவா நேசித்தாரே உன்னை. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. உன் கரம் பெருக்கம்படி அப்பா தன் ஜீவனை கொடுத்தாரே. ஆடுகளுக்கா ஜீவனை கொடுத்து இவர் அல்லவோ, எல்லா மனுஷனுக்காக ஜீவனை கொடுத்து இவர் அல்லவோ. ஆமே, இவரை போல உங்களை நேசிக்க யார் உண்டு? இவரை ரட்சிக்கிற தேவன், இவரை ரட்சிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல், இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் எந்த ஜனங்களுக்கும் எந்த பாஷைக்காரர்களுக்கும் எந்த குலத்தாருக்கும் கொடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து நாமமே ரட்சிக்கிற நாமம். ரட்சிக்கிற நாமம் ரட்சிக்கிற நாமம் இயேசு கிறிஸ்து நாமம். உங்கள் பரலோகம் கொண்டு போகிற நாமம். பாவனை சுமந்த நாமம் இது. உங்கள் கரமத்தை சுமந்த நாமம். உன் தோஷம் ஏற்றுக்கொண்ட நாமம். உனக்காக சிலுவை எல்லாரும் செய்துபடுத்த இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் எல்லா மனுஷனுக்கு ரட்சிக்கப்பட நாமம் கொடுக்கப்படவில்லை. தேசத்தின் மீது என் ஜனங்கள் மீது அப்பா இயேசு கிறிஸ்து சிந்தப்பட்ட ரத்தத்தை தெளிக்கிறோம், சிந்தப்பட்ட ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே, ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆமென் ஆமென் ஆமென். யாராலா தூரா நாம ஷதா ரினிபி கபா. மனுஷ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை ரட்சப்படுத்தினார், அவனுக்கு லாபம் என்ன சொன்னாண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா. மனுஷன் தன் ஜீவனுக்கீடாய் எண்ணத்தை செலுத்துவான், எண்ணத்தை கொடுப்பான் சொல்லிடுவாண்டவரே. இயேசுவே இயேசுவே, என் ஜனங்கள் கண்களை திறந்துடும் ஆண்டவரே, என் ஜனங்கள் பிரகாசமான கண்களை திறந்துடும் அப்பா, மனக்கண்கள் திறந்துடும் ஐயா. அதுவே தேவன் இயேசு அறிவதே நித்திய ஜீவன் எழுதப்பட்டிருக்காரு ஐயா. இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்வதே உங்கள் நித்திய ஜீவன். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல என் தேச ஜனங்களும் என் பட்டணத்து ஜனங்களும் என் ரத்த சமூகமான ஜனங்களும் என் உறவினர்களும் இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளும்படி பிரகாசமான மனக்கங்கள் திறக்கப்படுவதாக, பிரகாச மனக்கங்கள் திறக்கப்படுவதாக, பிரகாசமான கண்கள் திறக்கப்படுவதாக. பாவத்தை மறுத்து போயிருக்க உள்ளான மனுஷன் ஆவி உயிர்த்தெங்காவியானவரே, 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 உயிர்த்தெங்காவியானவரே. இழந்து தேடாமே ரட்சிக்காமே மனுஷகுமாரன் பூமி கொண்டு சொன்னீங்களப்பா. நீங்க மதமாத்தவர்கள் ஆண்டவரே, அந்த ஜனங்கள் மதமாத்தவர்களப்பா. பாவத்தை வாழ்ந்த ஜனங்களே ரட்சிக்கப்பட வந்தீங்களே ராஜா. ஆமென் ஹல்லேலூயா. ரட்சிக்க தேவன் நீங்க ராஜா. இயேசு சொன்னீரே, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமா இருக்கிறேன், என்னை எல்லா பிதாவிடத்தில் ஒருவனும் வரான் சொன்னீர ராஜா. இயேசுதான் உங்கள் வழி. ஹல்லேலூயா. இயேசுதான் உங்கள் ஜீவன். இவரே சத்தியமானவர், பொய்யுரையான தேவன் இவர். உங்களை பரலோகம் கொண்டு போக செல்கிற நாம் இவரே. ரசிக்க கூடாதுபடி உன் கடன் குறுக்க போகவே சொன்னீரப்பா. கேட்க கூடாதுபடி என் செவிகள் மந்தமாகவே சொன்னீர் ஐயா. ரசிக்க கூடாது உன் கடன் குறுக்கி போகவே சொன்னீரானவரே. கேட்க கூடாது உன் செவிகள் மந்தமாகவே சொன்னீரப்பா. நாம் ஆமிசமான யாவருக்கும் தேவன் சொன்னீர் ஐயா.
நீங்க நின்று கொண்டு ரட்சிப்பை ரட்சிப்பை பாருங்கள் சொன்னீர் ஆண்டவரே. நான் பூமியில உயர்ந்திருப்பேன், நான் வானத்தில் உயர்ந்திருப்பேன் சொன்னீர் ஐயா. ராஜா ராஜா அப்பா பிதாவே, ஜனங்கள் தொடுகிறாங்கப்பா, ஒவ்வொரு குடும்பம் தொடுங்க ராஜா, ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு தொடுங்க ஐயா. அதை ரட்சிக்கப்பட்டு ஒரு ரட்சிப்பில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. கணவன் மனைவி பிள்ளைங்க குடும்பத்தில் ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஐயா, ஒவ்வொரு நபர்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிப்பை பேசுகிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் யாரெல்லாம் ரட்சிப்புக்கு பாத்திரமா இருக்கிறாங்களோ, ஜெபிக்கிற வேலையில இந்த யார் ரட்சிப்பை பாத்திரமா இருக்கிறாங்களோ, ரட்சிக்கப்பட்ட பாத்திரமா என்ன பண்றாங்களோ, ரட்சிப்பு உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும். பொய்யின் ஆவியே, கலகத்தின் ஆவியே, விக்கிரகத்தின் ஆவியே, என் ஜனங்களை விட்டுவிடு, என் ஜனங்களை விட்டுவிடு, என் ஜனத்தை விட்டுவிடு பிசாசே, என் ஜனத்தை விட்டுவிடு. சபிக்கப்பட்ட சத்துருவே, தள்ளப்பட்ட வழி சர்ப்பமே, என் ஜனங்களை விட்டுவிடு. ஜீவனுக்கு ஆராதிக்க போக, ஜீவனுக்கு ஆராதிக்க போக, ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்க போக, மெய்யான தேவன் ஆராதிக்க போக, உயிரோடு இயேசு ஆராதிக்க போக. பார்வோன் ஆவியே, அடிமைத்தனத்தின் ஆவியே, என் ஜனங்களை விட்டுவிடு, என் ஜனங்களை விட்டுவிடு. ஏ காபா ரூபா காபா காரலோ ரே காபா காரலவா யஹரா தோராமஹோ. இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு வருகிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு வருகிறோம். என் ஜனங்களை விட்டுவிடு, எங்கள் ஜனங்களை விட்டுவிடு. மெய்யான தேவனாகிய இயேசு ஆராதிக்க போக என் ஜனங்களை விட்டுவிடு. யா தூராலவா ஓ ராகா ராகபா ஷாதுராலவோ ஏ ராலா தூரினி மீ கபதா ஷாகராலவோ. இவர் கல்லல்ல, இவர் மண்ணல்ல, இவர் கையால் சிற்பமடைவர். இவரே வானத்து பூமியும் சமுதிரத்தையும் நீரத்தையும் உண்டாக்கிய சர்வவல்லமை தேவன். இவர் நாம யெகோவா, சர்வவல்லமை இவரே, ரட்சிக்கிற இவரே, வானத்து பூமிக்கு ஆண்டவர் இவரே. யா குராலா வே கபதா மார்பா லாபோரேனி மா கபயா குராலா வதினி வே கபரோலா. ஏ ஜன விட்டுவிடு பிசாசே, ஏ ஜன விட்டுவிடு, ஏ ஜன விட்டுவிடு. விக்கிரகத்தின் ஆவியே, ஏ ஜன விட்டுவிடு. அடிமைத்தனத்தின் ஆவியே, என் ஜனம் விட்டுவிடு. மத வயலாக கொண்டு வந்து பிசாசே, என் ஜனம் விட்டுவிடு. ஓ ராலாபுரி நீமே கபா லாபா நாவியே, என் ஜனம் விட்டுவிடு. யா தூரா கபா. வடக்கு நோக்கு கொடி என்றும் தெற்கு நோக்கு வைத்தியராக என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உன்னை கட்டளையிடுகிறோம். யாபா ரீனிமா காரா துரினிமி யாபா ரா ஷாதோரா. ஓ ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஓ ஒவ்வொருக்கும் ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே, தொடுதல் உண்டாகட்டும் ஐயா, சமாதானம் உண்டாகட்டும் ஐயா, துக்கங்கள் மறையட்டும் ஆண்டவரே, வியாதியை நீங்கட்டும் ஐயா, சாபங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே, நீரை இவருக்காக ரத்தம் சிந்து நீங்க உயிரை கொடுத்தீங்க என்று இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் ஐயா. இப்ப இருக்க இவங்க இருக்க பணமோ நகையோ சொத்தோ ஆண்டவரே, இவ பரலோக கொண்டு போக முடியாது ஆண்டவரே. அப்பா இவ பேர் புகழ பூமியில் அழிந்து போக ஆண்டவரே. பரலோகம் போகணும்னா நரகம் இருக்குது, நரகம் இருக்கு, எல்லாருக்கும் பரலோகம் ஒண்ணு இருக்கு. நீங்க தான் தீர்மானம் பண்ணணும், நரகத்துக்கு போக போறீங்களா பரலோகம் போக போறீங்களான்னு. அதற்காக தேவன் இந்த பூமிக்கு வந்தாங்க. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும் போது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு பரலோகம் இருக்கு. நித்திய காலமா தேவனோடு உங்களுக்கு உருவாடும்படி, அவர் ஆராதிக்கும்படி உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு உங்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. நீ அநேக தொட்டி இருக்கீங்க ராஜா. அப்பா இந்த வருஷத்துல அநேக நன்மைகள் செய்ய போறீங்க ஐயா. ஒவ்வொரு குழுவாக ராஜா ஞானம் செலுத்த போவதற்காக நன்றி, ஞானம் செலுத்த போவதற்காக நன்றி, நன்றி, நன்றி. சோத்திரம், சோத்திரம் கர்த்தாவே. எல்லா உலகாலும் உலகம் சொன்னீரப்பா, இயேசுவே ஆண்டவர் என்று எல்லா நாவும் அடக்க செய்யும் சொன்னீரே. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று. ஆமென், ஆமென், ஆமென். கோடி கோடி நன்றி அப்பா. அதுவே சத்து வைக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். சத்து வைக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி கர்த்தாவே. கோடி கோடி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரண்டாவது ஜெப குறிப்பு,
2026 ஆண்டு நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலுக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ராஜாக்களுக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவே நீ நல்லவர் நல்லவர் அப்பா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. அப்பா எங்க சித்தம் அல்ல ஆண்டவரே, தேவ சித்தம் பரலோகத்தை செய்யப்படுவது போல ராஜா எங்களுக்கு ராஜாவத்தை இருக்கீங்கப்பா. அது அழிவில்லாத ராஜ்யம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. முடிவில்லாத ராஜ்யம் அப்பா. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சதா கால ராஜா, சிங்காசனம் வீற்றிருக்கிறவர் அப்பா. ஓ அல்பா ஒமேகா நாமம் உள்ளவர், தொடக்க முடிவில்லாதவர், ஆதியும் அந்தமானவர் அவர். அவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ராஜ்யத்துக்கு முடிவில்லையே ராஜா. அப்பா உங்க சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல அப்பா எங்க தேசத்தில் செய்யப்படுது ராஜா, என் தமிழ்நாடு செய்யப்படுவதாகப்பா ஆண்டவரே. அப்பா இந்த 2026 ஆண்டு நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ராஜாக்கள் தள்ளி ராஜாக்கள் இருப்பதுப்பா, ராஜாக்கள் இருந்து நீர்கால் வருவா நீங்க அப்பா திருப்பதி தேவனா இருக்கீங்க இசையா. அப்பா உங்களுக்கு நன்றி ராஜா. அப்பா சோத்திரம். அப்பா நான் பழைய படிச்சிருக்கோம் ராஜா, பழைய படிச்ச ராஜாக்கள் வந்தாங்கப்பா, அவங்கள கர்த்தருக்கு கீழ்ப்படியாத போது அப்பா நீ ராஜ்யத்தை படுத்தீங்களே கர்த்தாவே, ராஜ்யத்தை படுத்துக் கொண்டீங்க ராஜா, அவன் கீழே தள்ளுவீங்களே ராஜா. தகப்பனே கர்த்தருக்கு பிரியமான ராஜாவை கொண்டு வருவீங்க ராஜா நீங்க. அது போல ஆண்டவரே அப்பா எங்க தமிழ்நாட்டில் ஆண்டவரே நடக்கப்படுது எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருக்கு பிரியமான ராஜா ஆண்டவரே. அப்பா எங்க தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்க கொண்டு வருவீங்க ராஜா. ஆண்டவரே கிறிஸ்துவ சபைகளுக்கும் கிறிஸ்துவ ஜனங்களுக்கும் அப்பா போதகர்களுக்கும் ராஜா அந்த நன்மை செய்கிறவர்களால் மற்ற எல்லா ஜனங்களுக்கும் நன்மை செய்கிற ராஜா ஆண்டவரே எங்க தமிழ்நாடு சீமனை கொண்டு வருவீங்கப்பா. யார் பதவி இருக்கணும் யார் பதவி இருக்கக்கூடாது ராஜா எங்க தீர்மானம் ஆண்டவரே, எங்க தீர்மானம் இல்லப்பா, இது தேவ தீர்மானம் அப்பா, இது அநாத தீர்மானம் ஆண்டவரே. ஆண்டவரே தேவ சித்தம் அப்பா என் வாழ்க்கையில் அப்பா என் தேசம் நடக்கட்டும் ஐயா. அப்பா யார் ராஜா கர்த்தருக்கு பிரியமானவர்கள், கர்த்தர் ஆலோசனை கேட்டு ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவரே. அப்பா கர்த்தர் பிள்ளைகளுக்கு சபைகளுக்கு ஊழியக்காரர்களுக்கு நன்மை செய்கிறவர்களால் அப்பா எல்லா ஜனங்களுக்கும் ஜாதி மதமின்றி எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவரே பாதுகாப்பையும் நல திட்டங்களை கொண்டு வந்து நன்மை செய்கிற ஜனங்களா ஆண்டவரே நீங்க சீஃப் மினிஸ்டர் கொண்டு வருவீங்க 26 தேர்தல் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி நன்றி ஐயா. கர்த்தர் தடைப்படாத ஆண்டவரே, தடைப்படாதப்பா ராஜா சோத்திரம். அப்பா என் ஜனங்களப்பா ஓட்டுக்கா காசு வாங்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா கள்ள ஓட்டு போடக்கூடாதுப்பா, கள்ள ஓட்டு போடக்கூடாது ஆண்டவரே. அந்த காசு ஓட்டு போடக்கூடாது ஆண்டவரே. எஸ்அப்பா கல் ஓட்டு ராஜா உண்மையா அப்பா இவங்க யார் சீமா சித்தம் வைத்திருக்கிறதோ அவங்களுக்கு நேராக ராஜா ஓட்டு போடுறதும் அப்பா எங்களுக்கு கர்த்தருக்கு பிரியமான ஒரு சீமனை கொண்டு வருவீங்க ராஜா. அப்பா தாவீது சொன்னீங்கப்பா, தாவீது இருதயத்துக்கு ஏற்ற சொன்னீங்க கர்த்தாவே, அது இப்போ கர்த்தருக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி ராஜா அந்த தமிழ்நாடு சீமை கொண்டு வருவீங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி ராஜா. அப்பா அமைதியாக அப்பா ஜீவனை பண்ணும்படி ராஜா அப்பா ராஜாக்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, பிரபுக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரம் 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 கர்த்தாவே ஏசப்பா உமக்கு நன்றி ராஜா. எல்லாவற்றையும் ஒழுங்குக்கரப்படுத்தி ஆண்டவரே ஏசப்பா நீங்க ஓட்டி இந்த எலெக்ஷன் நீங்க நடக்க வைப்பீங்க ஆண்டவரே. அப்பா அதற்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. நன்றி நன்றி ஏசப்பா. அப்பா இப்ப இருக்க சீஃப் மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அப்பா முகஸ்டன் ஐயாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. சோதரம் சோதரம் கர்த்தாவே ராஜா. அப்பா தமிழ்நாடுக்கு ஆண்டவரே அருமையான சீஃப் மினிஸ்டர் கொடுத்திருக்கீங்க, அதற்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. நன்றி நன்றி ஐயா. அப்பா நான் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. என் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆசீர்வதிக்கிறோம் நாமத்தினாலப்பா. ஆண்டவரே அவங்க குடும்பத்தையும் அவங்க பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் சோத்திரம். ஒவ்வொரு எம்எல்ஏக்கு ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஜட்ஜுக்கு ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. போலீஸ் அதிகாரி ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. ஒவ்வொரு போலீஸ் அதிகாரி ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. கலெக்டர் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. அப்பா உங்களுக்கு நன்றி. நீ அவங்க தெரிந்த புத்தியை கொடுத்து அப்பா ஜனங்கள் நல திட்டம் கொண்டு வரும்படி நன்மைகள் செய்யும்படி நீ அவங்க பேசுவதற்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. அதற்காக நன்றி நன்றி நன்றி. செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. அநேக நன்மை கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. இயேசுவே கோடி கோடி நன்றி நன்றி அப்பா. நல்ல பலனையும் சுகத்தையும் தீர்க்காயசும் கொடுத்து ராஜா அவரை ஆசீர்வதிக்கும் போது நான் சுவிக்கிறோம் ஆண்டவரே. கோடி கோடி ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி. மூன்றாவது ஜெபக்குறிப்பு ஊழியக்காரர்கள் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். வட மாநில மிஷனரிக்காக ஜெபிப்போம். ஸ்தோத்திரம்ப்பா. என்ன வட மாநிலத்தில் அநேக காலம் நடக்குது. பொய்யான வழக்குகளை போடுறாங்க, பாஸ்டர்ஸ் மேலே போட்டு ஜெயிலில் தள்ளுறாங்க, அடிக்கிறாங்க, சபையை உடைக்கிறாங்க.
சட்டம் இருக்கு, லா ஆர்டர் இருக்கு, சட்டம் ஒழுங்கு இருந்து கூட யாரும் அதை கண்டுக்கல. யார் மனுஷனாம் அதிக மாட்டுறாங்க. அப்படி ஒரு ஜனங்களுக்காக கர்த்தர் நீதி செய்யும்படி ஜெபிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு சொன்னீரே ராஜா. ஆண்டவரே ஆமென், ஆமென், ஆமென். இயேசுப்பா ஆண்டவரே, அவங்க எங்க சகோதரர்கள் அப்பா. ஆண்டவரே எங்க சகோதரர்கள் ஆண்டவரே, அவங்க அப்பா ஒரு ரத்தத்தில கழுவப்பட்ட ராஜா. எல்லோரும் சகோதரா இருக்கும் ஆண்டவரே. மிஷனரிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. வடமாள் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எந்த பொல்லாத மனுஷனும் ஆண்டவரே அவளை அடிக்கவோ, பொய்ய வழக்குகளை போடவோ, அவங்க சிறையில தள்ளவோ ராஜா, சபையை உடைக்கவோ, அவங்க ஜீவனை எடுக்கவோ ராஜா, அவங்க காயப்படுத்தவோ, அவங்க அவமானப்படுத்தவோ ஆண்டவரே, எந்த மனுஷனுக்கு நீ அதிகாரம் கொடுக்கல ஐயா. ஆண்டவரே அப்பா, நான் வேதத்தை வாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சவுல் என்ன பண்ண மனுஷன் அப்பா. ஆண்டவரே சபையை துன்படுத்தி ஜனங்களை அப்பா கொண்டு போட்டு ராஜா, சவுலை நீங்க தொட்டீங்களப்பா. ஆண்டவரே பவுலாக மாற்றி ஆண்டவரே சப்பா அநேக தேசங்களுக்கு நீ பயன்படுத்துறீங்களே ஐயா. இன்னைக்கு யாராவது சவுலை போல சுற்றி கொண்டு அவனுடைய பைபிளை இருக்கிறதோ, சபை துன்பப்படுத்து, சபையை வடிக்கிறதும், ஜனம் கஷ்டப்படுத்தி சொல்லி ஜன கஷ்டப்படுத்தி சுற்றி கொண்டு ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கரம் தொழுவதாகப்பா, தேவனுடைய கரம் தொழுவதாக ஐயா, தேவனுடைய கரம் தொழுவதாகப்பா. ஆண்டவரே அது பொல்லாத மனுஷனுடைய எண்ணங்கள் அப்பா, அது கல்லால் இருதய இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக ஆண்டவரே, உடைக்கப்படுவதாப்பா. பொல்லாத மனுஷன் இருதயம் மனசு உடைக்கப்படுவது கர்த்தாவே. அப்பா மனுஷன் அழுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்பா தேசத்துல? ஆண்டவரே அப்பா இப்ப RS அதிகாரி அப்பா, RSS தாப்பா. ஆண்டவரே இவங்கெல்லாம் மன திரும்பணும் ஐயா. ஆண்டவரே மன திரும்பணும் ஐயா. ஆண்டவரே இந்த பக்தி மத வயதாக கொண்டிருக்க ஜனங்கள் தகப்பனே அப்பா, இது இந்திய தேசம் எல்லாருக்கும் சமமானவரே. அவன் மனது யார் வேணாலும் சொல்லலாம் ஆண்டவரே. அப்பா அதெல்லாம் இந்த ஜனங்கள ராஜா அவருடைய மனது சொல்லக்கூடாது, அடிக்கிறாங்க, காயப்படுத்துறாங்க, பொய்யா வழக்குகளை போடுறாங்க ஆண்டவரே. அப்பா நீங்க நீதி செய்ய தேவன் அப்பா, நீங்க நீதி அரசர் ஆண்டவரே. அப்பா ஜன நீதி செய்யுங்க ஐயா, ஜனங்கள் பாதுகாப்பு கொடுங்கப்பா. அது பகிரங்கமாக கைப்பதி கொடுக்க முடியாது, வசனத்தை பிரசங்கிக்க முடியாது, திருமண செய்ய முடியாது, சபையை நடத்த முடியாது. ஜனங்கள் அதிகாரம் கொடுப்பதாக ஐயா. அது இங்க இருக்க அதிகாரிகளுக்கு ஆண்டவரே, அரசு அதிகாரிகளுக்கு ஆண்டவரே, நீதி அதிகாரிகள் ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படி சட்டம் ஏற்படணுமே, பாதுகாக்கப்பட்ட சட்டம் ஏற்படணுமே இயேசுவின் நாமத்தினாலே அப்பா தொடுவீராக ஐயா. அப்பா தேவைகள் சந்திங்க ஐயா. சபையை பாதுகாக்க உதவி செய்யுங்கப்பா, குடும்பத்தை பாதுகாத்துக்கு உதவி செய்யுங்கப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சப்பா. தேவைகள் சந்திப்பதாக ஆண்டவரே. ஒரு நாள் நான் சபை ஊழியத்தை வந்து கஷ்டப்பட சொல்லக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே எல்லோரும் பாதுகாத்து ஜீவனையும் சமாதானத்தையும் சுகத்தையும் விடுதலையும் நிம்மதியை கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு ஆசிரியக்கும் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த அப்போஸ்தலர் நாட்கள் செய்த அதே அதிசயங்கள் அற்புதங்களையும் ஜனத்தின் மூலமா சேர்ந்து புற ஜாதிகளுக்கு பயம் உண்டாகும்படி கர்த்தர் பெரிய காரியத்தை தேசத்தில் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி சப்பா. நீ அப்படியே செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. கர்த்தரின் தடையை படாது அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவரே சகலத்தும் சரி வல்லவர் அப்பா. அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. எல்லா மிஸ்டரிகளும் நீதி கிடைக்கட்டும் ஐயா. சிறைச்சாலைக்கு எல்லா மிஸ்டரிகளும் வெளியே வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வழிகள் திறக்கும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா. ஓ வழிகள் திறக்கும், எல்லா மனுஷனுக்கும் தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே சப்பா. வழக்கு அவர் சாதகமா விளங்க அப்பா, விடுதலை அவர் திருப்பி அவர் சபையை தொடங்கட்டும் அப்பா, பிரசங்க பண்ணட்டும் ஆண்டவரே. இயேசு நாமத்தை பறைசாற்றட்டும் அப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நாலாவது ஜெப குறிப்புக்காக பிள்ளைகள் வாலிபர்கள் பரிசுத்தமாக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூ அப்பா. எல்லா வாலிப பிள்ளைகள் வாலிப சகோதரிகள் பரிசுத்தமாக வாழணும். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஏன்னா பிசாசு என்ன பண்ணுறான், இந்த வாலிப வயசுல இந்த காதல் வலையில எல்லாரும் தள்ளி, இந்த போதை என்ற வலையில தள்ளி எல்லாரும் அடிமைப்படுத்தி எல்லாரும் வெளியே வராதபடிக்கு அவங்க எல்லாரும் துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி உயிரை எடுத்துக்கொள்ளும்படி பிசாசு வஞ்சி சுற்றி கொண்டு திரிகிறான். எவனை விடுங்கலாம் என்று வகைத்தை சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான்.
அதனால நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது எல்லா பிள்ளைகளுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, வாலிப சகோதரர்கள் வாலிப சகோதரர்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பிசாசு கொண்டு வர இந்த வலையில அவன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, வேடம் இருக்கிற வலையில அவன் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, என் தேவனுடைய காரணமானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாக்கட்டும் ஐயா. வாலிபனே, வாலிபனே, உன் வாலிப பிரயாச கர்த்தரை நினைக்க சொன்னீங்கப்பா, உன் சிஷ்டிகள் நினைக்க சொன்னீங்க ஆண்டவரே. வாலிபத்தில் வலி எதினால் சுத்திகரிப்பு ஆண்டவரே, உமது வசனத்தின் முத்தம் அல்லவா ஆண்டவரே. தகப்பனே, இந்த வாலிப வயசுல இந்த வாலிப சகோதரர்கள் இயேசுவின் கருத்தை பிடித்துக் கொண்டு பரிசுத்தமாக வாழும்படி எழுந்து பிரகாசி தேவனுடைய ஒளி மேல் வந்தது சொல்லப்பட்ட வார்த்தைப்படி இருப்பா. அது உன் கருத்தை பிடித்துக் கொண்டு நடக்கும்படி அநேக வாலிப சகோதரர்கள் பரிசுத்தமாக நடத்தும்படி கத்திரத்தை நடத்தும்படி என் ஜனங்க எலும்பாகலாகப்பா, எலும்பாகலாக ஆண்டவரே. ரசிக்கப்பட்ட வாலிப சகோதரர்களே அப்பா, சினிமா பார்த்து கொண்டு உலக பிரகாரம் ராஜா காலை சுத்தி கொண்டு இருக்காங்கப்பா. ரசிக்கப்பட்ட பிள்ளைகளே ஆண்டவரே, அவங்களுக்காக செபிக்கிறான் ஆண்டவரே. மனம் திரும்பிட்டு கத்தாவே, மனம் திரும்பிட்டு பொல்லாத விலைகளை விட்டு மனம் திரும்பிட்டு ஆண்டவரே, கத்துக்கு பிரியமில்லாத காலத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரே, அவன் மனம் திரும்பியா ஆண்டவரே, கத்தோடு சேரட்டும் ஐயா, தேவ சம்பந்தம் சேரட்டும் ஐயா. கெட்ட குமார ஆண்டவரே, எல்லாவற்றையும் ராஜா அது இறந்து போது ராஜா புத்தி தெரிந்து இல்ல நான் ஏன் பாவத்துல வாழணும், நான் ஏன் சாபத்துல வாழணும், என் அப்பா கிட்ட எல்லாமே இருக்கு, என் மனம் திரும்பி புத்தி தெரிந்து ஆண்டவரே ஓடி வந்தது போல நீங்க அந்த வாலிப சகோதரர்கள் இன்னைக்கு பின்னிட்டு போயிருக்காங்களோ, உலக வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ, ரசிக்கப்பட்ட பிள்ளை மனம் திரும்புவார்களாக, மனம் திரும்பட்டும் ஐயா, மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காதலை விட்டு மனம் திரும்பட்டும், இந்த காதலை விட்டு மனம் திரும்பட்டும், இந்த போதையை விட்டு மனம் திரும்பட்டும், இந்த போதை பழக்கத்தை விட்டு மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும் நாமத்தினாலே. அப்பா, உங்க கிருபை தாங்கப்பா, ஜனங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்க சுயத்தை மாற்ற முடியாதப்பா, எங்க பேரத்தை மாற்ற முடியாது ஆண்டவரே. நீங்க கிருபை கொடுத்தீங்கன்னா, நீங்க தாங்க பலம் கொடுத்தீங்கன்னா மனம் திரும்புவாங்க ஆண்டவரே, மனம் திரும்புவாங்கப்பா. ரே லே தோ ராலா தூரி நீமா காபா சாப்ரோ லா துரே நீமா காலா தூரா நாமா தியா காபா கரலா சாப்ரோ கலா தீரி நீ மீ காபா. என் ஜனங்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, தொடுதல் விழாகட்டும் அப்பா, ரட்சிப்பு உண்டாகட்டும் ஐயா, ரட்சிப்பு உண்டாகட்டும் இயேசுவே. நான் மன திரும்ப விரும்புறேன். உதவிக்கு யாரெல்லாம் கதனை கொண்டிருக்காங்களோ, நோக்கி கூப்பிடுறாங்களோ ஆண்டவரே, இப்போதே காரணம் ஆண்டவரே, மனம் திரும்பும்படி ராஜா, திரும்பி புது சிஷ்யா பிறக்கும்படி, கத்திற்கு நினைத்திருக்கும்படி, வைராகம் நிற்கும்படி, கத்திற்கு வைராகம் நிற்கும்படி, சாத்திராக பேசிக் ஆபேத்தாக போராடுவரே, கத்திற்கு வாழ்ந்த பிள்ளைகள் வைராகம் நிற்கும்படி ஆண்டவரே. அப்பா, தொழுதல் உண்டாகட்டும். ஓ கத்திரர் கனியை கொடுக்கட்டும் ஆண்டவரே, கத்திரர் கனியை கொடுக்கட்டும் ஐயா பிள்ளைகள். உமக்கு நன்றி, நன்றி ஏசப்பா, சோத்திரம் சோத்திரம்ப்பா இயேசுவே, உமக்கு நன்றி. நீ அப்படியே செய்ய போவதற்காக நன்றி அப்பா, அதை தொட்டதுக்காக நன்றி சோத்திரம்ப்பா. கத்தி எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுத்ததுக்காக நன்றி, நன்றி சோத்திரம் 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 தகப்பனே. ஓ நன்றி கர்த்தாவே. கடைசியாக நம்ம சபைக்காக ஜெபிப்போம். நம்ம சபையில் ஆத்மாவாக நிறைய பேர் வரணும், அதற்காக ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், சோத்திரம். கர்த்தர் நோக்கமில்லாம இந்த பகுதியில் சபையை கொண்டு வரல. இந்த சபை இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் மீட்கப்பட்ட சபை. இது இந்த சபைக்கு தலை கிறிஸ்துவா இருக்கிறார். ஆண்டவரே, நீ சொன்னீர் இஸ்ரவேலே, நீ விண்ணப்பம் பண்ணு, அப்போது நான் மந்தியை பெருகச் செய்வதை போல உன் சபையில் ஆத்மாவை பெருகச் செய்ய சொன்னீரேன், மனிதனை பெருகச் செய்ய சொன்னீர் ஆண்டவரே. அப்பா சோதரம் சோதரம் வாக்கு பண்ணினீர் ஆண்டவரே. அப்பா, உன் சந்தனை வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் நான் பெருகச் செய்ய சொன்னீர் ஆண்டவரே. ஒருவாய் நட்சத்திரம் என்ன கூடமானால் உன் சந்தனை என்ன கூட சொன்னீங்களப்பா ஆண்டவரே. பெருகச் செய்யுங்கப்பா, என் சபை ஆத்மா பெருகச் செய்யுங்கப்பா. இடம் கொள்ளாமல் போக மட்டும், வாழ்ந்து புறமும் எழுந்து புறம் இடம் கொள்ளாமல் போக மட்டும். அப்பா, திருச்சபையில இயேசு நேசிக்கிறார். திருச்சபையில என் மீது சகல ஜனங்களுக்கு ஜெபமே சொல்லுங்கப்பா. ஜெப வீட்டை நிரப்புங்கப்பா. ஆத்மாக்கள் திரளானவரே, கடற்கரை மணலை போல வானத்தின் நட்சத்திரங்களை போல என் சபை ஆத்மாக்கள் பெருகுவார்களாக, பெருகுவார்களாகப்பா.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ பெருக்கத்தின் தேவனே, சபை ஆத்மா பெருக செய்யுங்க ராஜா. அந்த பரிகத்தை நின்று ஒக்கரை இடமில்லாதபடிக்கு ஆண்டவரே நின்று தேவத்தை கேட்க முடிய தகப்பனே. அப்பா சபை ஆத்மா பெருக செய்யுங்க, பெருக செய்யுங்க. நெருக்கத்தில் பெருக்கத்தை கொடுக்கிறவரே, நெருக்கத்தில் பெருக்கத்தை கொடுக்கிறவரே, பெருக்கத்தின் தேவனே சொன்னபடியே பெருக செய்வதே. வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து சகல ஜனங்கள் ஏகமாய் கூடிய ஆண்டவரே என் சபைக்கு வலுவாகலாம் அப்பா, என் திருச்சபைக்கு வலுவாகலாம் ஆண்டவரே. அப்பா சத்தியத்தை அறிந்தால் அதையே சத்தியம் விடுதலையாக்கம் சொல்கிறப்பா. சத்தியத்தை அறிந்து கொள்ள இருக்கிற ஜனங்கள், கத்திர வைராகம் இருக்கிற ஜனங்கள், வசனத்தில் தாகமுள்ள ஜனங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆவியானவரே கொண்டு வருவீராக, ஆவியானவரே கொண்டு வருவீராக, நீ கொண்டு வருவீராக ஆவியானவரே. ஆமென், ஆமென், ஆமென். அப்பா கர்த்தர் வைராகம் இருக்கிற ஜனங்கள், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஜனங்கள், கர்த்தருக்காக ஜெபிக்கிற ஜனங்கள், கர்த்தருக்காக கொடுக்கிற ஜனங்களை நீ கொண்டு வருவீராக ஆண்டவரே, கொண்டு வருவீராக அப்பா. வடக்கு நோக்கி கொடி என்றும் தெற்கு நோக்கி வைக்கிறார் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. ஓ ஜனங்கள் வரட்டும் அப்பா. புறாக்கள் தீவிரித்து வருவது போல, மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதறுவது போல என் ஜன ஏகமாய் கூடிய சபைக்கு வருவார்களாக இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. நிரம்பட்டும், 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 பெருக்கம் உண்டாகட்டும் ஐயா. பெருகட்டும் சபையானவரே, ஆத்துமாக்களா பெருகட்டும், வாலிப சகோதரர்களா பெருகட்டும், சிறுப்பினர்களா பெருகட்டும் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா, இயேசு ரத்தத்தை தெளிக்கிறோம். ஓ ஜீமா கலாபா ரூராபா ஷகாதாரா லமா கேகாபாரா லமா கேபாகரா லமா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி செலுத்தும் தகப்பனே. ஏசப்பா ஒவ்வொரு வேலைக்கும் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பாசிட்டிவ் பேர் கர்த்தர் ஆசீர்வதிக்குமாறு நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தால் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். ஏசப்பா உங்கள் அடியாளை பார்த்து பேசுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே தேவ பிரசன்ன பால் அபிஷேகிப்பீராக ஆண்டவரே. இந்த பாசிட்டிவ் பேர் யாரெல்லாம் கலந்து கொள்றாங்களோ எல்லாரும் வாங்கி தேவன் கிரகிக்க கூடாது அதிசயங்கள் அற்புதம் செய்தாண்டவரே. ஜெபத்தை கலந்து கொள்கிற பெஸ்ஸிங்கை ஆசீர்வாத பார்க்கட்டும் ஆண்டவரே, பார்க்கட்ட முடியாது தகப்பனே. வருகை திறக்கிற இயேசு நாமத்தினாலே, வருகை திறக்கிற இயேசு நாமத்தினாலே அப்பா ஆண்டவரே நீங்க கலக்க வேண்டிய ஆசீர்வாதம் ஜெபிக்கிறோம் ஐயா. ஓகே நன்றி, 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 நன்றி இயேசப்பா. இவர் இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம், இன்னும் 1000 பெருகும்படி உன் பிதாக்கள் தேவன கர்த்தர் சொல்லிபடி ஒரு ஆசீர்வாதமா சொன்னீரே. ஒரு வார்த்தையை கொண்டு நீங்க யாரெல்லாம் வந்திருக்காங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. பெருகட்டும் ஆண்டவரே, 1000 பெருகட்டும் அப்பா. உமக்கு நன்றி இயேசப்பா. ஆண்டவரே ஓய்வு நாளுக்காக சோதரிக்கிறோம் ஐயா. பரிசுத்த நாள் ஆசாரிக்க சொன்னீங்க ஆண்டவரே, அந்த மனமகிழ்ச்சி நாள் ஆசாரிக்கிறோம் ஆண்டவரே. சப்பா ஓவிய பரிசுத்தம் ஆசாரிக்கு கட்டளை கொடுத்திருக்கீங்கப்பா எங்களுக்கு ராஜா. அது மனமகிழ்ச்சி நாளாக நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே, ஆர்ப்பரிக்கிறோம் ஐயா. கர்த்தருக்கு எப்போதும் சந்தோஷமா இருக்க சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா அடியே மறந்து பேசுவீராக ஆண்டவரே. வசனங்களை குறிப்பிடாக வெளிப்பாட்டை குறிப்பிடாக ஐயா. என் மாமிசம் அல்ல, பயன் சுயமல்ல ஆண்டவரே. தேவ ஆவே நீர் பேச முடியாது ஜெபிக்கலாம் ஐயா. கேட்கிற தேவத்தை அநேகருக்கு வாழ்க்கையை துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும்படி, வியாதிகள் நீங்கும்படி, காய் மாற்றப்படும்படி, நோய்கள் சுகமாகும்படி, கண்ணீர் துடைக்கும்படி, ஓ தத்திர வாழ்க்கை செழிப்பாகும்படி கத்து அநேக காரியங்களையும் அற்புத அதிசயங்களை செஞ்சு ஒரு ஜனகனை பெருக செய்யப்படி நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மையெல்லாம் நிரப்புமாப்பா. ஓகே நன்றி சப்பா. சண்டே கிளாஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஐயா. மாசத்துக்கு ஒன்று சண்டே கிளாஸ் சபை நடத்துகிறோம். சிறுப்பையில் அனுப்பணம் பெற்றவர்கள் அப்பா கடினப்படுத்துகிறார் ஐயா. சிறுப்பையில் இளங்குழந்தைகள் சொன்னீங்களா ஆண்டவரே. எல்லா சிறுப்பையும் வரட்டும் கர்த்தாவே. ஆவியான சிறுவை கொண்டு வருவீராக சபைக்கு ஆண்டவரே. பெற்றோர்கள் இருந்து கடினப்படுத்தக்கூடாதுப்பா. நல்லது சொல்லிக் கொடுக்குறாங்க, நல்லதை கொடுக்குறாங்க இங்கேருந்து அப்பா. இது மதம் இல்லை, என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க என்று எண்ணத்தை அவர்களோட போடுங்க ஆண்டவரே. அப்பா நீ கொண்டு வருங்க அப்பா, நீ கொண்டு வாங்க ஆவியானவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ஏசப்பா. மருத்துவ ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஹாஸ்பிட்டல் மினிஸ்டர் ஆசிர்வதிங்க ராஜா. நாங்கள் கைப்பற்றிய கொடுக்கிறோம், அநேக நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
வாங்க கைப்பிடிவாங்க ஜனங்கள் வார்த்தையை படிக்கணும்ப்பா, அவங்க கணங்கள் திறக்கப்படணும். இயேசுவின் அன்பை ருசிக்கணுமாப்பா அவங்க ராஜா. அவன் இப்படிப்பட்ட பலவீனம் இருந்தாலும் மாத்திரை தரமுடைய சுகத்தை டாக்டராக கைவிடப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிபூர்ண சுகத்தையும் ஜீவனை பெற்றுக் கொள்வார்களாப்பா. எல்லா சரீர பலவீனம் நீங்கி உச்சந்தலைவர் உள்ளங்கள் மட்டும் தெய்வீக சுகம் கொடுக்க நீ வல்லவர்களா இருக்கிறார் ஐயா. என்னை பேதுரு அழைச்சிங்களாப்பா, அது பேரு நிறைவேற்படும் போது ஆண்டவரே வேலை சுகமானது போல ஐயா எனக்கு நீங்க இருக்கீங்க சப்பா. நான் ஜெபிக்கும் போது உங்கள் பிரசனம் உங்களுடைய தொட்டு சுகமாக்கி ஆண்டவரே அன்பர் சுகிட்டும் ஐயா. எல்லோரும் இயேசு ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அன்பர் சுகிட்டும் ஐயா. உமக்கு நன்றி 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 இயேசுவே. சோத்திரம் 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 கர்த்தாவே. அப்படி செய்ய போவதற்காக நன்றி நன்றி அப்பா. கர்த்தர் பெரிய காரியம் செய்ய முடியாது உன் நாமத்தை நாம் விசுவாசிக்கிறோம் அப்பா. கோடி கோடி சோத்திரம் இசப்பா. சபையின் தலைவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இசப்பா சபைக்கு ஆண்டவரை ஏசி போடணும் ஆண்டவரே. இசப்பா உமக்கு நன்றி நன்றி இசப்பா. ஆண்டவரே பணம் வரட்டும் இயேசு நாமத்தினாலே அப்பா. சைட் டோர் போடணும் சப்பா, வெளியே கண்ணாடி கிளாஸ் போடணும் ஆண்டவரே. பணம் வரட்டும் இயேசு நாமத்தினாலே. ஓ பணம் கொடுக்கும் ஆட்கள் எழுமட்டும் இயேசு நாமத்தினாலே. ஓ இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பணத்தை அழைக்கிறோம் அப்பா. இல்லாதவர்கள் இருக்கும் அழைக்கிற தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் பணத்தை அழைக்கிறோம் ஐயா. நிரம்பட்டும் ஆண்டவரே. ஆமென். எல்லாவற்றும் செய்கிற தேவனே கருத்தில் கொடுக்கிறோம் ஐயா. எல்லாவற்றையும் நேர்த்தி செய்து முடிப்பீங்க ஆண்டவரே. வழிகள் திறக்கிறோம் இயேசு நாமத்தினாலே. களஞ்சியம் நிரம்பட்டும் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. எல்லா ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் 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 இயேசுவே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. தேங்க்யூ தேங்க்யூ அப்பா. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகரம் மறவாது. கர்த்தர் காணிக்கையும் தசமபாகத்தையும் கொடுப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிச்சு கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். கொடுங்கள் அப்போதும் கொடுக்கப்படும் சொன்னாரே, அந்த வார்த்தை விசுவாசித்து கொடுப்போம். உற்சாகமாக கொடுக்க தேவன் பிரியமாக இருக்கிறாராம். அது உற்சாகமாக உன் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நம்ம ஆராதனை செஞ்சு கொடுப்போம். நேசிக்கிற பரலோக தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல நிலவாகிய உங்கள் சமூகத்திலே உங்களை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி நாங்கள் வெறுக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னீரே, என்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாக்க சொன்னீரே. இதில் கடனே வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருக பண்ணும். இந்த நாளிலே நான் இருக்கிறத பார்க்கிறோம் 1000 மடங்கு என்னை ஆசீர்வதியும். பணமே நீ என் ஆதாரம் அல்ல. பணமே நான் உன்னால வாழ்ற, என் கர்த்தரால வாழ்ற. கர்த்தரின் ஆதாரமானவர். ஆமென். சந்தோஷமா கொடுப்போம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததில் தூக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்ற பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீர் சொல்லி புயல் ஒன்று பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை
ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை. ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை. ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே எங்கள் ஆராதனை. ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஏசப்பா, உங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடுத்த காணிக்கையும் தசமபாகம் தேவ லட்சங்களா பெருக செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்க நன்றி. பெருக்கத்தின் தேவனே, உங்க கருத்துல கொடுக்கிறோம் ஐயா. கொடுத்த கடங்களை ஆயிரம் ஆயிரம் ஆயிரமா ஆசிரியக்க முடியாது ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி நன்றி வெடிக்கிறோம். நீர் பாய்ச்சிக்கிறோம். விலகச்சக தேவ நீர் அல்லவா ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, காத்திருக்கும் சகல வகலம் மறவாது. நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியான வழிநடத்தல் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் குடும்பத்துடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார்.